அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் அன்பரசன். இன்றைய நிகழ்வின் அரங்காவலராக எனது பணியை நான் துவக்கியிருக்கின்றேன். சென்னை சொல்வேந்தர் மன்றத்தின் தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்ற நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்வினில் சொல்வேந்தர் மன்றத்தின் நோக்கங்களை நான் உங்களுக்கு எடுத்து கூற கடமைப்பட்டுள்ளேன். சொல்வேந்தர் மன்றத்தின் நோக்கமானது மன்ற உறுப்பினர்களின் பேச்சாற்றலையும் தலைமைத்துவ பண்பையும் மேம்படுத்துவதற்கான வாய்ப்பினை உருவாக்கி அதன் மூலம் அவர்களுக்கான உறுதியை வழங்குவதாகும். சொல்வேந்தர் மன்றத்தின் சில நிபந்தனைகளை நாம் கடைபிடிக்க வேண்டிய இருக்கிறது. முதலாவதாக, உங்களது ஒலி எழுப்பும் சாதனங்களை அணைத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இரண்டாவது, அரசியல், பாலினம் மற்றும் மொழி சம்பந்தப்பட்ட கருத்துக்களை பகிர வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இன்றைய நிகழ்வை தலைமை சொல்வேந்தர் அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். தலைமை சொல்வேந்தர் எழிலரசன் ஐயா, மேடை உங்கள் வசம். நன்றி நன்றி அன்பரசன் அவர்களே. அழகே தமிழே, அழகிய மொழியே என அன்னை தமிழை வணங்கி இங்கு குழுமி இருக்கும் அனைத்து சொல்வேந்தர்களுக்கும், விருந்தினர்களுக்கும், நடுவர் அவர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய நண்பர்களே, சொல்வேந்தர்களே, பேச்சுன்றது ஒரு இன்றியமையாத கலை. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பேச்சினால பல விடயங்கள் நடந்திருக்கு, ஆட்சி மாற்றங்கள் நடந்திருக்கு. அதுல முக்கியமா இந்த பட்டிமன்றன்றது தமிழர்களுக்கே உரியதான ஒரு பாரம்பரிய கலை. வேற எந்த மொழியிலும் இந்த அளவு சிறப்பா இப்படி ஒரு பட்டிமன்றத்தை நான் பார்த்ததே கிடையாது. இந்த தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இந்த சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றம் நடத்த இருக்கிற இந்த 3வது பட்டிமன்ற நிகழ்வுக்கு உங்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த பட்டிமன்ற நிகழ்வை தொடங்கி வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பட்டிமன்ற நிகழ்வை தொடர்ந்து நடத்துறதுக்காக சிறப்பான ஒரு நெறியாளர் நம்மகிட்ட இருக்காரு. அன்பரசன் அவர்கள் ஒரு தானியங்கி தொழிற்சாலையில் வேலை செய்கிறாரு. தமிழ் மேல ஆர்வம் உள்ளவர். சிறப்பா இந்த சொல்வேந்தர் மன்றத்தை ஒருங்கிணைக்கிறதுல பெரும்பங்கு வைக்கும் நம்ம அன்பரசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நெறியாளர் அன்பரசன் அவர்களே, மேடை உங்களிடம். நன்றி சொல்வேந்தர் எழிலரசன் ஐயா அவர்களே. இன்றைய சென்னை சொல்வேந்தர் மன்றத்தின் இணைய வழி பட்டிமன்ற நிகழ்வினை தொடங்கி வைத்ததற்கு மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின். சீத்தலை சாத்தனார் அவர்கள் இயற்றிய மணிமேகலை காப்பியத்தின் இந்த உயரிய வரிகளுக்கு இணங்க இன்று இந்த இணைய வழி பட்டிமன்ற நிகழ்வில் கலந்திருக்கும் அனைத்து அறிவார்ந்த சொல்வேந்தர்களின் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பட்டிமன்ற நிகழ்வை நாம் இப்பொழுது அரங்கேற்ற போகிறோம். பட்டிமன்றனாவே நடுவர் ஒருத்தவங்க வேணும். ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு சன் டிவியில பட்டிமன்றம் ஓடும். அதுல நமக்கு முதல் ஞாபகம் வர்றது சாலமன் பாப்பையா. அதுபோல இன்றைய நிகழ்வில் நமது சொல்வேந்தர்கள் வைக்கக்கூடிய வாத விவாதங்களை சுருக்கி இருதரப்பு நியாயங்களையும் சீர்தூக்கி நடுநிலை தவறாமல் எது சரி எது தவறு என்று தெளிவாக விளக்கி இந்த தமிழ் மொழியின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு தீர்ப்பையும் வழங்கக்கூடிய ஒரு நடுவர் நமக்கு தேவை. அந்த வகையில இன்றைய பட்டிமன்ற நிகழ்விற்கு ஆணிவேராக திகழக்கூடிய நமது நடுவர், சொல்வேந்தர், மேன்மை மிகு சொல்வேந்தர் ராஜேஸ்வரி அவர்களை உங்களிடம் நான் அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இவர் ஒரு சிறந்த பேச்சாளர் மட்டுமல்ல, சிறந்த வழிகாட்டியும் கூட. சர்வதேச தரத்திலான சொல்வேந்தர் மன்றத்தின் மேன்மைமிகு சொல்வேந்தர் என்ற பட்டத்தை வென்றவர். டிஸ்ட்ரிக்ட் 92 ஏரியா C2வின் முன்னாள் ஏரியா டைரக்டராக பொறுப்பு வகித்து பல பேச்சாளர்களை உருவாக்கிய பெருமைக்குரியவர். பேச்சாற்றலில் இவருக்கு இருக்கும் திறமைக்கு சான்றாக 2023ஆம் ஆண்டு டிவிஷன் அளவிலான பேச்சு போட்டியின் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்தவர். சொல்வன்மை மிக்க இந்த விவாத கடலில்
திசை மாறாமல் நம்மை கூட்டிச் செல்லும் திறமையான மாலுமி, நம் அனைவரின் பேராதரவை பெற்ற நடுவர், மேன்மைமிகு சொல்வேந்தர் ராஜேஸ்வரி அவர்களை இந்த மேடைக்கு வருக வருக என அழைக்கின்றோம். மிகவும் சொல்வேந்தர் நன்றி. ராஜேஸ்வரி அம்மா அவர்களே, மேடை உங்கள் வசம். மிகவும் நன்றி சொல்வேந்தர் அன்பரசன் அவர்களே, மிகவும் நன்றி. எல்லோருக்கும் வரப்போகிற புத்தாண்டை நல்வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். முதலில் புத்தாண்டை முன்னிட்டு இன்றைய தலைப்பு, இக்கால இளைஞர்களால் தமிழ் மொழி செழிப்படைகிறதா வீழ்ச்சி அடைகிறதா? தமிழ் புத்தாண்டு அப்படிங்கறதுனால இந்த ஒரு தலைப்பை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். எனக்கு தெரியும் இந்த மன்றத்துல எல்லாருமே ஒரு நல்ல சிறந்த பேச்சாளர்கள் அப்படின்னு தெரியும். ஏன்னா நான் இன்னொரு பட்டிமன்றத்திலயும் நடுவரா இருந்தப்போ எப்படி தீர்ப்பு சொல்றது அப்படின்னு கொஞ்சம் தடுமாறி தீர்ப்பை வழங்கினேன். அதே போல்தான் இன்னைக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே நல்ல பேச்சாளர்கள். செழிப்படைகிறது என்ற அணியில் வேல்முத்தரசன், சசிகலா, கன்யா, பரமேஷ், காவ்யா இவர்கள் பேச போகிறார்கள். இந்த அணியை வழிநடத்துபவர் சொல்வேந்தர் வேல்முத்தரசன் அவர்கள். இல்லை இல்லை வீழ்ச்சி அடைகிறது என்று பேச போகிறவர்கள் சொல்வேந்தர் அன்புமணி, சொல்வேந்தர் அர்ச்சனா, சொல்வேந்தர் தொம்மை, சொல்வேந்தர் சத்யா, சொல்வேந்தர் அப்துல் ஹலீல். இவர்கள் இல்லை வீழ்ச்சிதான் அடைகிறது என்று பேச போகிறார்கள். இவர்களை வழிநடத்தும் தலைவராக சொல்வேந்தர் அன்புமணி திகழ்கிறார். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், எல்லோருமே இங்கு இருப்பவர்கள் எல்லோருமே இளைஞர்கள், என்னை தவிர. நீங்களே உங்களை வீழ்ச்சி அடைகிறது, செழிப்படைகிறது என்று விவாதித்துக் கொள்ள போகிறீர்கள் என்பதை நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தீர்ப்பு எப்படி இருந்தாலும் சரி, தமிழ் மொழி என்றுமே செழிப்படையும் தான் என்று என்னுடைய கருத்து. பார்க்கலாம், நீங்கள் எப்படி பேச போகிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் நான் தீர்ப்பை வழங்குவேன். அதை எப்பொழுதுமே பட்டிமன்றத்துல அப்படிதான் இல்லையா, நம்மளுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும். ஆனா பேச்சாளர்கள் அந்த கருத்தை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு பார்த்துதான் ஒரு தீர்ப்பை வழங்கணும். அதனால்தான் நம்ம இன்னைக்குமே விடாத தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத நம்ம கொண்டாடிட்டு தான் இருக்கோம். இன்னும் அந்த பாரம்பரியத்தெல்லாம் விடாததான் இருக்கும். ஆனா இது எப்படி இருக்குன்னா, இளைஞர்களோட கையில தான் இது இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பட்டிமன்றத்தோட ஒரு விவாதமா இருக்க போகுது. இப்போ இந்த பட்டிமன்றத்தோட விதிமுறைகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த ஒரு குரூப்ல நீங்க எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த விதிமுறைகள் பத்தி தெரிஞ்சிருக்கலாம். 5 நிமிஷம் பேசுறதுக்கு கொடுப்போம். தலைவருக்கு மட்டும்தான் 5 நிமிஷம், 4 நிமிஷம் பேச்சாளர்களுக்கு. கரெக்டா? இல்ல 5 நிமிஷம் எல்லாருக்கும்? இல்ல, எல்லாருக்குமே 5 நிமிஷம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்படியா? சரி. ஒவ்வொரு பேச்சாளருக்கும் 5 நிமிடம் ஒதுக்கப்படும். 4 நிமிடங்களில் பச்சை வண்ணமும், 4 நிமிடங்கள் 30 வினாடிகளில் மஞ்சள் வண்ணமும், 5 நிமிடங்களில் சிகப்பு வண்ணமும் காண்பிக்கப்படும். ஒவ்வொரு பேச்சாளரும் நேர காப்பாளரின் பின்புலத்தை திரையில் தெரியுமாறு வைத்துக்கொண்டு பேச்சை தொடங்க வேண்டும். இந்த ஒரு விதிமுறையை நம்ம பின்பற்றினா எல்லாருக்குமே பேச ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லாட்டா அடுத்தடுத்து பேசுறவங்களுக்கு என்ன ஆயிடும்னா, நிறைய நேரம் ஆறுதேன்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டென்ஷன் ஆயிடும் நம்மளுக்கு. நேரம் ஆறுது, வீட்டு வேலையெல்லாம் வேற இருக்கும் இல்லையா? அதனால எல்லாருமே இந்த ஒரு டைம் ஃப்ரேமை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இக்கால இளைஞர்களால் தமிழ் மொழி செழிப்படைகிறது அப்படின்னே தொடங்கலாம் இல்லையா? இந்த அணியோட தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தா சொல்வேந்தர் வேல்முத்தரசன் அவர்கள் தான் இந்த அணியை வழி நடத்தி செல்கிறார். அவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். இவரது பெயர் சொல்வேந்தர் வேல்முத்தரசன். பிறந்தது தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில். படித்தது பொறியியல். ஏறத்தாழ 15 ஆண்டு காலம் வாகனவியல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் பணி அனுபவத்துடன் இப்போது ஒரு புதியதாக தொடங்கப்பட்ட நிறுவனத்தில் பணி புரிந்து கொண்டிருக்கிறார். சொல்வேந்தர் வேல்முத்தரசன் இந்த பட்டிமன்றத்தை தொடங்கி வைக்கப் போகிறார். இக்கால இளைஞர்களால் தமிழ் மொழி செழிப்படைகிறதே என்று
தொடங்கி வைக்கப் போகிறார். மேடை உங்கள் வசம் சொல்வேந்தர் முத்தரசன் அவர்கள், வேல் முத்தரசன் அவர்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் மட்டும்தான் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழரெல்லாம் ஒன்றாதல் கன்றே என்ற வரிகளுக்கு ஏற்றவாறு தமிழை செழிப்படைய செய்ய உலகத் தமிழர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த மன்றத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மன்றத்தில் ஒரு தமிழனாக என் தமிழ் புத்தாண்டை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சரி சரி சரி, அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதும் சரி சரி. இந்த பாடலை நீங்கள் தொலைக்காட்சியில் கேட்டிருப்பீர்கள். சரி என்றவுடன் என் நினைவிற்கு வந்தது ராஜேஸ்வரி. சரியான தீர்ப்பை வழங்க காத்திருக்கும் நடுவர் ராஜேஸ்வரி அவர்களே, தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ் வீழ்ச்சி அடைகிறதுன்னு பேசுறதுக்கும் 4 பேர் இருக்காங்களா? அந்த 4 பேர் யார் யார் அப்படின்னு அவங்கள பாக்குறதுக்கு ஆவலா வந்திருக்கிற விருந்தினர்கள் அனைவரையும் தமிழனாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இக்கால இளைஞர்களால் தமிழ் மொழி செழிப்படைகிறது அப்படின்ற தலைப்புல நான் பேச வந்திருக்கேன். தமிழும் நீயும் வேறில்லை, தரணியில் உனக்கு நிகர் யாரும் இல்லை என்ற வரிகள் தான் என் நினைவுக்கு வருது. நீங்க செழிப்பா இருக்கீங்கன்னு நீங்க நம்புனீங்கன்னா தமிழ் மொழி செழிப்பா இருக்குங்கிறதையும் நீங்க நம்பித்தான் ஆகணும். இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லணும்னு விரும்புறேன். ஔவையார எத்தனை பேருக்கு தெரியும்? ஔவையார் அப்படிங்கிறவங்க வயதானவங்க நீங்க அப்படின்னு சொல்லலாம். நடுவர் கூட சொன்னாங்க, நான் இங்க இருக்கிறதுலே நான் மட்டும்தான் வயதானவங்கன்னு சொன்னாங்க. ஆனா இளைஞர்கள் என்பது வயதின் எண்ணிக்கையில இல்ல, உள்ளத்துலதான் இருக்கு. ஔவை அவர்கள் தமிழுக்கு தொண்டு செய்வதற்காகவே தன்னோட துறவரத்தை வாங்கி கொண்டு வயதான பருவத்தை எய்தி அவங்க தமிழுக்கு ஏகப்பட்ட தொண்டு காட்டியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஔவை பாடின ஒரு பாட்டு, அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு அவங்க திருக்குறளை புகழ்ந்திருக்காங்க. அதாவது இன்னைக்கு நாம பேசுற நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன், இத ஔவை அன்னைக்கே பேசியிருக்காங்க. ஔவை தமிழுக்கு தொண்டு செஞ்சாங்க, அதையே எத்தனை காலத்துக்கு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? நீங்க தமிழுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். திருக்குறளை தான் நான் எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். திருக்குறளை உரை எழுதியிருக்காங்க, திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காங்க, ஏட்டுல இருந்த திருக்குறளை அச்சிட்டு இருக்காங்க. ஆனா திருக்குறளுக்கு முழுவதுமாக இசையமைத்த ஒரு தலைமுறையில தான் நாம இருக்கிறோம். லீடியன் நாதஸ்வரம் மற்றும் அமிர்தவர்ஷினிய உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஒரு நாள் சிரித்தேன், ஒரு நாள் மறுத்தேன், உனை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே அப்படின்ற பாட்டுல அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாய் ஆர்வலர் புன் கண்ணீர் பூசல் தரும் அப்படின்னு திருக்குறளை இசை வடிவத்துல கொடுக்கலாம் அப்படின்னு அவர் முதல்ல எடுத்துட்டு வந்தாரு. ஏஆர் ரஹ்மான் கிட்ட நேரடி சிஷ்யனா கத்துக்கிட்ட லிடிய நாதஸ்வரம் உலகத்துல இருக்கிற எல்லா விதமான இசையும் கத்துக்கிட்ட ஒரு குழந்தை. அந்த குழந்தை நினைச்சிருந்தா அந்த இசையை பயன்படுத்தி கோடி கோடியா சம்பாதிக்கிற வேற ஏதோ ஒரு இசையை பண்ணிருக்கலாம். ஆனா அந்த குழந்தை அவங்க அக்காவோட இணைந்து 1330 குரலையும் தமிழ்ல இசையமைக்கிறதுக்கு உலகத்துல இருக்கிற எல்லா இசைக்கலைஞர்கள்ட்டையும் ஒரு குரலை நீங்க பதிவு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி ஒரு இசை வெளியிட்டு இருக்காங்க அவங்க. இது இக்கால இளைஞர்கள் தமிழை செழிப்படைய செய்கிறாங்கிறது நான் சொல்ற ஒரே ஒரு உதாரணம். அடுத்து இன்னைக்கு உலகத்தையே மென்பொருள் தான் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. Geeta.ai அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஏஐ ஆப்பை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ல நீங்க பகவான் கிருஷ்ணனோட நேரடியா பேசலாம். நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க கிருஷ்ணர்கிட்ட வேண்டுவீங்க தானே? கிருஷ்ணா என்னை காப்பாத்து, கிருஷ்ணா எனக்கு ஏதாவது ஒரு வழி கொடு கிருஷ்ணா அப்படின்னு நீங்க கேட்பீங்க இல்லையா? இப்ப நீங்க கிருஷ்ணர்கிட்ட கேட்கறதுக்கு ஏஐ இருக்கு. நீங்க ஏஐ கிட்ட போய் நேரடியா கிருஷ்ணா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா கிருஷ்ணர் பகவத்கீதையில என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அது எல்லாம் அது கீதா உபதேசமா உங்களுக்கு சொல்லுது. அதுக்கப்புறமா மென்பொருள் நிறுவனத்தையே இன்னைக்கு ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்க நிறுவனம் நீங்க பாத்தீங்கன்னா அது மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், கூகுள், இந்த மாதிரி நிறுவனங்கள். அதுக்கு இணையா ஒரு தமிழ் நிறுவனம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்? அந்த நிறுவனம்
தான் தயாரிக்கிற எல்லா தயாரிப்புக்கும் தமிழ் பெயர் தான் வைக்கிறாங்க. பெயர் காரணத்திற்கு பெயர் பெற்றவர்கள் தமிழர்கள். அதாவது பிரவுசர் அப்படிங்கிறதுக்கு அவங்க வச்சிருக்கிற பேரு உலா, சாட் அப்படிங்கிறதுக்கு அவங்க வச்சிருக்கிற பேரு அரட்டை, வணிகத்திற்கு அவங்க வச்சிருக்க பேரு கொச்சவை இருக்கு. கிளவுட் கம்ப்யூட்டிங்கிறத வான்மேகம் அப்படின்னே வச்சிருக்காங்க. தமிழை உலகளவுல எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பொருளை உற்பத்தி செய்து அந்த பொருளுக்கு நாகரிகமா ஒரு பேரை வைக்காம நவீன பெயர்களை வைக்காம தமிழ் பேரை வைத்திருக்கிறார்கள். எனவே தமிழை தமிழாய் படித்தால் தமிழர்கள் தரணியை ஆளலாம் என்பது உறுதி என கூறி, தமிழால் செழிப்படைய மட்டுமே செய்வோம் என கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன ஒரு இடி இடிச்சு அப்படியே நின்றாப்புல இருக்கு இல்லையா? இடி இடிச்சு மழை பெஞ்சு எல்லாம் முடிஞ்சாப்புல இருக்கு. அவ்வளோ ஒரு அருமையான பேச்சு. பாட்டோட ஆரம்பிச்சாரு அவரு. ரொம்ப நல்லா இருந்தது. சரி சரி சரின்னு அப்படியே நடுவர் மேல ஒரு ஐஸை தூக்கி வச்சாரு, ஐஸ் பாரை தூக்கி வச்சிங்க. சரி சரி ராஜேஸ்வரி அப்படின்னு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் தமிழும் மொழியும் வேறில்லை, அதனால நீங்கெல்லாம் என்னப்பா பேச போறீங்க அகெயின்ஸ்டா அப்படின்னு ஒரு சவாலை வேற விட்டுருக்காங்க. அகெயின்ஸ்டா பேசுறவங்களுக்கு ஒரு சவால் வேற விட்டுருக்காரு அவரு. அப்புறம் ஔவையார்ல தொடங்கியிருக்காரு அவர். ஔவையார் எப்படிலாம் குறளை பத்தி சொன்னாங்க, அப்புறம் ஏஆர் ரஹ்மான் பத்தி, லிடியன் நாதஸ்வரம் அவங்க அந்த பையன் என்னெல்லாம் பண்ணாங்க, அவங்களோட சாதனைகள் என்ன, அதை பத்தி ரொம்ப அழகா சொன்னார் இவரு. அப்புறம் பெயர் காரணம் அப்படின்றதுல உலா, அரட்டை, கொற்றவை, வான்மேகம், இன்னும் நிறைய பேரை சொன்னார் அவரு. ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் வார்த்தைகள் இப்பொழுது இளைஞர்களால் தான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதனால் தமிழ் மொழி எப்பொழுதுமே இளைஞர்கள் கையில் செழிப்படைகிறது என்று ஆணித்தரமாக அவருடைய கருத்தை அவர் சொல்லி இருக்கிறார். இப்பொழுது எதிரணியிலிருந்து பேச வருபவர் அன்புமணி அவர்கள் பேச வருகிறார்கள். இவருடைய அறிமுகம்: புத்தாண்டு கால மென்பொருள் பொறியாளர் அனுபவம், மேடை பேச்சாளர், கவிஞர், சொல்வேந்தர், தமிழ் விரும்பி. இதுதான் இவருடைய அறிமுகம். சொல்வேந்தர் அன்புமணி இப்பொழுது பேசப் போகிறார். இக்கால இளைஞர்களால் தமிழ் மொழி வீழ்ச்சி அடைகிறதே என்று இவர் பேசப் போகிறார். வாருங்கள் கேட்கலாம். மேடை உங்கள் வசம். சொல்வேந்தர் அன்புமணி. தமிழ் கடலில் மூழ்கி முத்தெடுக்க காத்திருக்கும் பேச்சாளர்களே, இக்கால இளைஞர்களால் தமிழ் மொழி வீழ்ச்சி அடைவது கண்டு எங்களைப் போலவே ஆழ்ந்த கவலையில் இருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, இக்காலம், அந்த இக்காலம் என்ற ஒரு சொல்லையே மறந்து ஒரு சொற்றொடரை பேசி சென்றிருக்கக்கூடிய எதிரணி தலைவர் அவர்களே, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்ற சங்கே முழங்கு என்றார் பாரதிதாசன். மங்காத தமிழாக சங்கு முழங்கிக் கொண்டே இருந்திருந்தால் எப்படி இந்த தலைப்பு விவாத பொருளாக மாறியிருக்கும்? இக்கால இளைஞர்களால் தமிழ் மொழி வீழ்ச்சி அடைகிறது என்ற தலைப்பு எப்படி மாறியிருக்கும்? எதிரணி தலைவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் மிக கை தேர்ந்தவர் போல இருக்கிறது. இந்த தலைப்பை உருவாக்கிய ஒருங்கிணைப்பு குழுவையும் அதை நடுநிலையாக சீர்தூக்கி பார்க்க வந்திருக்கும் நடுவர் அவர்களையும் விட்டுவிட்டு ஒரே அடியாக எதிரணி மீது தாவி விட்டார். இந்த புத்தாண்டுலையும் தமிழ் மொழியை வீழ்கிறது என்று பேச 4 பேர் இருக்காங்களா அப்படின்னு அப்படியே உயரம் தாண்டுதலில் தாண்டி விட்டார். நடுவர் அவர்களே, மகுடேஸ்வரன் என்ற கவிஞர் எழுதிய ஒரு கவிதை, இந்த காலம் நன்றாக இல்லை என்ற கவிதையிலிருந்து ஆரம்பிக்கிறேன். கட்டுப்பாடில்லை, கணக்கு வழக்கில்லை, தமிழ் படித்தோர் தமிழறிந்தோர் தட்டுப்படவில்லை. ஒரு கவிஞன் தன் மன வழியை ஒரு கவியாக வடித்திருக்கிறான் இக்கால சூழ்நிலையை அறிந்து. செப்டம்பர் 5 என்ன நாள்? ஆசிரியர் நாள். அன்று ஒரு கவி படிக்க மேடை ஏறினேன் நடுவர் அவர்களே. அந்த கவிதையை வாசிப்பதற்கு முன்பாகவே கூட்டத்திலிருந்து இளைஞர்களிடம் வந்த சொற்கள், எப்பா சாமி தமிழ் புலவா, உன்னை யாருப்பா இங்க வர சொன்னது, தயவு செஞ்சு ஸ்டேஜை விட்டு கீழே இறங்குப்பா. கல்லறியாத குறையாக சொல்லறிந்தார்கள். அதை கடந்து வந்தாகிவிட்டது. பிறகு தமிழ் பயிற்றுவிக்க சென்றேன். இளைஞர்களிடம் நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா என்றேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞரது அலைபேசியிலிருந்து ஒலித்தது ஒரு பாடல். நானோ டொக்கு, விட்டா ஒரு லுக்கு, அடிச்சது லக்கு,
வானா டக்கு டக்கு அவ ஆறா 10க்கு 10 பார்க்க போனா கையில தொக்கே. நடுவர் அவர்களே, இந்த பாடல் 20 லட்சம் பார்வைகளை தாண்டி சென்றிருக்கிறது. அதனால்தான் இது போன்ற செய்திகளை எல்லாம் இலகுவாக ஒதுக்கி வைத்து விட்டு லிடியன் நாதஸ்வரத்தை பற்றி மட்டுமே 2 நிமிடம் பேசியிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். அந்த பாடலை யார் கேட்கிறார்கள்? அதற்கு முன்பாக மூத்த தலைமுறையிலேயே திருக்குறளுக்கு பல உரைகள் வடித்தாகிவிட்டது. அதனால்தான் அதற்கும் முன் சென்று அவ்வையை துணை கலைத்து வந்திருக்கிறார். அணுவை துளைத்தேல்களை குறுக தரித்த குரல் என்று. ஆனால் இப்பொழுது 20 லட்சம் 30 லட்சம் பார்வைகளை தாண்டி சென்று கொண்டிருக்கின்ற பாடல்கள் எவை? சங்கத்தமிழால் கோர்க்கப்பட்ட பாடல்களா? இல்லை. ஆங்கிலமும் தமிழும் கலப்பு தமிழும் சேர்ந்து தமிழ் எவ்வாறு சிதைந்து கொண்டிருக்கிறதோ அந்த பாடல்கள் தான் இக்கால இளைஞர்களால் பெரிதும் ரசிக்கப்படுகிறது, நேசிக்கப்படுகிறது. இந்த உண்மைகளை எல்லாம் நாம் எண்ணி பார்க்கும் பொழுது இக்கால இளைஞர்களால் தமிழ் மொழி எவ்வாறு வீழ்கிறது என்று புரியும். மெய்யழகன் அப்படின்னு ஒரு படம் நடுகிறவர்கள் எவ்வளவு அழகாக பழைய தமிழ் பாடல்களை ஒரு உரையாடல்களாக கொண்டு வந்தார்கள். அதை பற்றி என்னுடைய அத்தை பையனிடம் கேட்கிறேன். மாமா, ஒரு பழைய பாட்டா பாடிட்டு இருக்கங்க மாமா, ஒண்ணுமே புரியல மாமா, பாதியில நான் வேற சேனல் போட்டேன் மாமா. நீங்க யாராவது வீட்டுக்கு போங்க, ஹாய் வெல்கம் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா, இந்த சொற்களை கேட்டு எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது. அவர்கள் கூறுகிறார்கள் இக்கால கண்டுபிடிப்புகளுக்கு தமிழ் மொழியில் சொற்கள் இருக்கிறது என்று. தமிழ் மொழியில் இக்கால கண்டுபிடிப்புகளுக்கு சொற்கள் பல இருக்கிறது. யார் அதை பயன்படுத்துகிறார்கள்? நியூரல் ஸ்கீமா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ், இது போன்ற நுனிநாக்குகளில் பேசுவதைத்தான் அவர்கள் ஒரு மரியாதையாக கருதுகிறார்கள். இக்கால தலைமுறையில் தமிழாசிரியர்கள், இளம் தலைமுறை தமிழாசிரியர்கள் காண்பதே அரிது. அத்திப்பூத்தார் போல் எங்கேனும் கண்டால் முந்திக் கொண்டு வருகிறது சந்திப்பிழை. இதற்கு ஒரு சான்றாக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்று அச்சடிக்கப்பட்டிருந்தது. சுட்டிக்காட்டிய பிறகும் மீண்டும் அது வாழ்த்துக்கள் என்றுதான் அச்சடிக்கப்பட்டது. அக்கால ஆசிரியர்களை எடுத்துக்கொள்வோம். எவ்வளவு நளினமாக இலகுவாக தமிழ் மொழியை மாணாக்கர்களிடம் கொண்டு சேர்த்தார்கள். ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மலை ஆல மின்னல் ஈல மின்னல் சூளம் மின்னுதே, இப்படி நடனமாடி தமிழை எங்களுடைய பேராசிரியர்கள் எங்களிடம் கொண்டு சேர்த்தார்கள். இக்கால சூழ்நிலைகளில் அந்த மார்க்கை குறிச்சு வச்சுக்கோமா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 மார்க் கொஸ்டின்ஸ், இது 16 மார்க், இந்த பக்கத்தை ரொம்ப குறிச்சு வச்சுக்க, இல்ல பனிஷ்மெண்ட் கிடைச்சிருமா உனக்கு, போய் வெளியே நீல் டவுன் போடு, தமிழ் ஆசிரியரிடம் இருந்து வருகிறது நடுவர் அவர்களே. இக்கால, மீண்டும் அதை நான் உறுதி சொல்கிறேன். எனவே இக்கால தமிழ் இளைஞர்களால் தமிழ் மொழி வீழ்கிறது என்பதற்கு மாற்று கருத்து இல்லாமல் நிதர்சனமான உண்மை என்று கூறி, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழாக இருக்க இக்கால இளைஞர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் அழகான ஒரு இளைஞரின் பேச்சு. அவரோட ஆதங்கமும் தெரியுது. அதுல நல்லா வரணும் அப்படின்னு தான் அவர் விருப்பப்படுறாரு. அவர் வீழ்ச்சி அடையணும்னு விருப்பப்படல, வீழ்ச்சி அடையறத தூக்கி நிறுத்தலாம் அப்படிங்கிறது அவரோட வாதமா இருந்தது. நகைச்சுவை கலந்த வாதம். முதல்ல இருந்தே சிரிச்சுட்டே இருந்தேன் நான். நல்லா பேசுனீங்க சொல்வேந்தர் அன்புமணி. இக்காலம் அப்படிங்கிறத கோடிட்டு காட்டினீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. தமிழ் மொழி வீழ்ச்சி அடையாமல் இருக்கணும் அப்படின்னு தான் எங்களோட விருப்பமும். ஆனா வீழ்ச்சி அடையிறதே என்ன பண்றது அப்படிங்கிறது அவங்களோட ஆதங்கம் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிச்சார் அவரு. அப்புறம் உயரம் தாண்டுதல் அப்படின்னு சொன்னாரு எதிரணி தலைவரை. அந்த உவமை எனக்கு ரொம்ப பிடிச்சது. உயரம் தாண்டுதல் வீரர் அப்படின்னு சொன்னீங்க, நல்லா இருந்தது அது. அப்புறம் மகுடேஸ்வரனோட கவிதை கட்டுப்பாடு இல்லை அப்படின்னு ஒரு கவிதை, அதுவும் ரொம்ப அழகா இருந்தது. அப்புறம் ஆசிரியர் தினத்தன்று நீங்க பேச போன போது என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா நகைச்சுவையா சொல்லியிருந்தீங்க. அப்புறம் எங்கேயோ போய் நீங்க தமிழ் கத்துக் கொடுக்க போனப்போ நேர் தேமா அதெல்லாம் சொல்றப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது மிக மிக அருமையாக இருந்தது. அப்புறம் மெய்யழகன் படத்தை பத்தி கொண்டு வந்து இங்க சேர்த்தீங்க. ஏன்னா அப்பதான் இளைஞர்களுக்கு திரைப்படத்தை சொன்னாதான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிறது இப்போ. அதனால நீங்க மெய்யழகன் படத்தையும் இங்க நுழைச்சது ரொம்பவே அருமையா இருந்தது. அப்புறம் முடிக்கிறப்ப என்ன சொன்னீங்க, ஹாய் வெல்கம் அப்படின்னு எதுக்கு சொல்றோம் இப்போ? எடுத்த உடனே நம்ம ஹலோ அப்படின்னு தானே சொல்றோம். ஹலோன்னு எதுக்கு சொல்லணும் இல்லையா? நான் ராஜேஸ்வரி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னா இது ஒரு பூமர் ஆண்டிடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ அவங்களோட இதுலயே நம்ம பேசினாதான் அவங்களுக்கு பிடிக்கிறது இப்போ. அப்புறமா
சந்திப்பிழை அதை பத்தியும் நல்லா சொன்னீங்க. ரொம்ப அருமையான பேச்சு, நகைச்சுவை கலந்த ஆதங்கமான பேச்சு உங்களோடது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ அடுத்ததா பேச வரவங்க செழிப்படைகிறதே அப்படின்னு பேச போறாங்க. அவங்க வந்து சொல்வேந்தர் சசிகலா. அவங்க வந்து இல்ல செழிப்படைகிறது அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. இப்போ அவங்களோட ஒரு சிறிய அறிமுகம் இங்க இருக்கு. சசிகலா ஒரு நிமிஷம். இவங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருவொற்றியூர் என்ற ஊரை சேர்ந்தவர். இளங்கலை பட்ட படிப்பை முடித்துள்ளவர். 2 ஆண் குழந்தைகளுக்கு தாய். இவர் 12 ஆண்டு காலம் சென்னையில் TCS என்னும் தனியார் நிறுவனத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிகிறார். கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் கத்தாரில் வசித்து வருகிறார். இப்போ கத்தார்ல தான் இருக்கீங்களா? இப்போ சென்னைக்கு வந்துட்டேன்மா. வந்தாச்சா? சரி. ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். ஓ, மிகவும் மகிழ்ச்சி. தமிழின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது திறனை மேம்படுத்தி கொள்ளவும் புதியன பலதை கற்றுக்கொள்ளவும் தான் சொல்வேந்தர் மன்றத்துல சேர்ந்திருக்காங்களாம் இவங்க. மிகவும் நன்றி சொல்வேந்தர் மன்றத்தில் சேர்ந்ததுக்கு. ஆசிரியர் பணியில் மிகவும் ஆர்வமுடையவர். இணைய வழி தனியார் ஆசிரியர் பயிற்சி வகுப்பை, மாண்டிசரி டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ், அதை வந்து நடத்தி வராங்களாம். வெரி குட். அப்புறம் இந்த என்ன பந்து, இறகுப்பந்து விளையாடுவதிலும் சமையல் கலையிலும் சினிமா, இசை மற்றும் படங்கள் பார்ப்பதிலும் மிகவும் ஆர்வம் கொண்டவர் சொல்வேந்தர் சசிகலா அவர்கள். இவர் இக்கால இளைஞர்களால் தமிழ் மொழி செழிப்படைகிறதே என்ற அணிக்கு வலிமை சேர்க்க வருகிறார். சொல்வேந்தர் சசிகலா, மேடை உங்கள் வசம். மிக்க நன்றி நடுவர் அவர்களே. அறிவை தந்த மொழி, அழகை ரசிக்க வைத்த மொழி, அன்பின் ஆயுதமான மொழி, ஏட்டிலே கற்க ஏதுவான மொழி, நான் காதலிக்கும் ஒரே மொழி, செம்மொழியான தமிழ் மொழியை வணங்கி இங்கு வருகை தந்திருக்கும் நடுவர் மேன்புமிகு சொல்வேந்தர் ராஜேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் இக்கால இளைஞர்களால் தமிழ் மொழி செழிப்படைந்து கொண்டிருக்கிறது என்று பேச வந்திருக்கும் அணியினருக்கும், நாங்க என்னத்தான் நல்ல கருத்துக்களை கூறினாலும் அதை எதிர்த்து பேசவே வந்திருக்கோம் எதிர் அணியினருக்கும் இனிய மாலை வணக்கம். எதிரணி தலைவர் அன்புமணி பேசினாரு. அவர் பேசினதெல்லாம் மணிமணியா இருந்தது. ஆனா அவர் பேச்சுல அன்புதான் இல்லை. அவர் தமிழ் பாடல்களை கேட்கவே மாட்டாரா? நான் அந்த பாட்டை கேட்டதே இல்லை. ஏன்னா செழிப்படைகிறதுன்னும் போது எதுக்கு அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும்? இரு ஹிப்ஹாப் தமிழாவோட பாட்டெல்லாம் கேட்கவே மாட்டாரா? ஆலப்போறான் தமிழன்றது 20 மில்லியன் வியூஸ் வாங்கியிருக்கு, அது கேட்க மாட்டாங்களா? குறும்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக் 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 படத்துல அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கிற ஒரு பாட்டு, அது எல்லாமே தமிழ் வார்த்தைகளா இருக்கும். ஆங்கிலம் கலக்காத ஒரு தமிழ் வார்த்தையிலேயே அந்த பாட்டு இருந்திருக்கும். அந்த பாட்டெல்லாம் அவர் கேட்கவே மாட்டாரா? கேட்காம இப்படி ஆங்கிலத்திலேயே இருக்குது அப்படின்ற மாதிரி எதிரணி தலைவர் தாக்கி இருந்தார். அவருக்கு இன்னொரு கேள்வி, அவரு வீழ்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக தமிழ் மன்றத்துல உறுப்பினரா இருக்காரு? அதை மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க நடுவர் அவர்களே. ஏன்னா தமிழ் மொழி இளைஞர்களா உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம மன்றம் இருக்கு. அதுக்கு சிறந்த உதாரணமே நம்மளோட மன்றமும் இந்த பட்டிமன்ற தலைப்பு பேச்சுகளுமே பெரிய எடுத்துக்காட்டாவே விளங்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா உலக அளவுல தமிழ் பேசுறவங்க எண்ணிக்கை 8 கோடிக்கு மேல இருக்குமா. இந்தியாவை தாண்டி இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், கனடா, ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள்ல தமிழ் பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. ஏன் யுனெஸ்கோ கூட தமிழை பாரம்பரியத்தை வெகுவாக பாராட்டி இருக்கிறது. இதுக்கெல்லாம் இந்த உலகளாவிய பாராட்டுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? இக்கால இளைஞர்கள் தானே, வேற யாரா இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல வாழற இந்தியர்களாகட்டும் தமிழர்களாகட்டும் அவங்க குழந்தைகளுக்கு பள்ளி காலத்துல இருந்தே தமிழ் மொழிய 2ஆம் மொழி பாடமாகவோ இல்ல 3வது மொழி பாடமாகவோ அவங்க பள்ளி பருவத்துல சொல்லி கொடுக்கறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. இந்த ஆர்வம் எதை சொல்ல வர்றது? இந்த தலைமுறைக்கு மட்டும் இல்லாம அடுத்த தலைமுறைக்கும் தமிழ் மொழிய செழிப்படைய வைக்கணும் அப்படின்றத ஒரு நோக்கத்தினால மட்டும்தானே அந்த பெற்றோர்கள் முடிவெடுக்கிறாங்க. இது எப்படி வீழ்ச்சிக்கு காரணமா இருக்க முடியும்? அதுல பள்ளி பருவத்துல கூட அவங்க தமிழ் வழியில நடத்த போற போட்டிகள், அப்புறம் கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, திருக்குறள், பாரதியார் கவிதைகள், பட்டிமன்றம், நாடகம்ன்ற மாதிரி தமிழ் மொழியில எப்படியெல்லாம் அவங்க அவங்க குழந்தைகளுக்கு செழிப்படையணும் அப்படின்றதுக்காக
அவங்க முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால தமிழ் மொழி செழிப்படையதான் செய்யுதம்மா. நம்ம வரலாற்றை சற்று பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தமிழ் மொழி நிறைய மாற்றங்களை கொண்டு இருக்கிறது. முதல்ல பாத்தீங்கன்னா பிராமி எழுத்துல இருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பின்னாடி அது சங்க கால தமிழா மாறுச்சு. திரும்ப சங்க காலத்துல இருந்து இப்ப நவீன தமிழுக்கு மாறிட்டு வருது. தமிழ் மொழி மாற்றம் நடந்துகிட்டு தான் இருக்குது. மாற்றம் ஒன்று தானே மாறாமது. அதனாலதான் இன்று வரை தமிழ் செழிப்பா வளர்ந்துட்டு இருக்கு. தமிழ் மொழி செழிப்பா இல்லைன்னா எப்படி தமிழ் மொழியால இப்ப நம்ம பேசிட்டு இருக்க முடியும்? ஒவ்வொரு பருவத்துக்கு ஏத்த மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைந்துட்டு தான் இருக்கு. அப்புறம் எல்லாருக்கும் இப்ப சமீபத்துல வெளிவந்த பராசக்தி படத்தை பார்த்திருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நம்மளோட தாய்மொழிக்காக எப்படி போராட்டம் பண்ணாங்க அப்படின்றதுக்காக இளைஞர்கள், அதுவும் முக்கியமா முதியவர்கள் கூட இல்லாம இளைஞர்கள் எப்படி போராட்டம் பண்ணாங்கன்றத நமக்கு ஒரு படத்து மூலமா அதை காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அது 1960கள் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை 60 ஆண்டுகள் கழித்து 2026ல அந்த படத்தை ஒரு இளைஞர் கூட்டமே நடத்தியிருக்கு. இதுக்கு பெரிய பொறுப்புகள் அந்த இயக்குனரே சேரும். அந்த படத்தை பார்க்கறது மூலமா தான் இக்கால இளைஞர்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு, ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அப்ப எப்படி தமிழ் மொழிக்காகவும் மற்ற அவங்களுடைய தாய்மொழிக்காகவும் போராட்டம் பண்ணாங்க, நம்ம அந்த தாய்மொழிய அதே மாதிரி விட்டு கொடுக்க கூடாது, நம்ம அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லணும் அப்படின்ற ஒரு தூண்டுதலை அந்த படத்து மூலமா ஏற்படுத்துச்சு. இன்னும் சமீபத்துல சொல்லணும்னா போன மாசம் தாய் கிழவின்ற படத்துல பாத்தீங்கன்னா இறுதியா ஒரு சீன மருத்துவர் வந்திருப்பாரு. அவரை பார்க்கும்போதே எப்படிதான் தமிழ்ல பேசுவாரான்னு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வரும்பொழுது டக்க அவர் அந்த பேச்சுல தமிழை கலந்துகிட்டாரு. அவர் பிறப்பால ஒரு சீனரா இருந்தாலும் நம்ம இந்தியாவுக்கு குடிபெயர்ந்து மதுரையில இருந்து தங்கி அவர் ஒரு தமிழ் மொழியை வளர்த்திருக்காரு. இதை பாக்குற இளைய தலைமுறைக்கு என்ன தோணும்? நம்ம அடுத்த நாட்டவருமே நமக்கு இந்தியாவுக்கு நம்ம தமிழ் மொழியை பேசும்போது நம்ம ஏன் அந்த தமிழ் மொழியை விட்டு கொடுக்கணும், நம்மளும் அந்த தமிழ் மொழியை செழிப்படைய செய்யணும் அப்படின்றத ஒரு பெரிய உந்துதலை அந்த இயக்குனர் சொல்லியிருக்கார். இறுதியாக நான் சொல்ல வர்றது, மொழியை பாதுகாக்கிறது முக்கியம்தான், ஆனா அதை பயன்படுத்துறது அதை விட முக்கியம். இந்த இளைஞர்கள் தமிழ் பேசுறாங்க, எழுதுறாங்க, இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தமிழ் மொழிய கதையா கூட கேட்கறாங்க. ஏதோ ஒரு வழியில தமிழ் மொழி செழிப்படைந்துதான் இருக்கிறது. மொத்தத்துல தமிழ் மொழி பாத்தீங்கன்னா வீழ்ச்சி அடைவதே இல்லை, அது இன்றைய இளைஞர்களால் புதிய உயரங்களை தான் அடைகிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மீண்டும் மேடை நெறியாளரிடம். மிகவும் அருமையாக பேசினீர்கள் சொல்வேந்தர் சசிகலா அவர்களே. முதலிலேயே கேள்விக்கணைகளாக பாய்ந்தது அவருடைய பேச்சு. கேள்விக்கணைகளை அடுக்கிவிட்டார் அன்புமணியை நோக்கி. முதல்ல அதை கேட்க மாட்டாரா, இது கேட்க மாட்டாரா, அந்த பாட்டை அவர் எதுக்கு அதெல்லாம் கேட்பாரு சசிகலா? அவரோட அணிக்கு என்ன வலிமை சேர்க்கணுமோ அந்த பாட்டை தான் அவர் கேட்பாரு. அவர் உங்க அணிக்கு வலிமை சேர்க்கிற பாட்டை அவர் எது கேட்கிறாரு? அதனால்தான் அவர் அந்த பாட்டையே சொல்லிட்டு இருந்தாரு. மிகவும் அருமையாக பேசுனீங்க. அப்புறம் ஆளப்போறான் தமிழன் அந்த பாட்டை பத்தி பேசுனீங்க, எனக்கும் மிகவும் பிடித்த பாட்டு. அப்புறம் ஒரு வலிமையான ஒரு கேள்வி சொல்வேந்தர் அன்புமணியை நோக்கி. அன்புமணி பதில எதிர்பார்க்கிறேன். உங்களோட கடைசியில நீங்க சொல்றச்சே தமிழ் மன்றத்துல எதுக்கையா சேர்ந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க அவங்க. உங்களுக்கு தமிழ் வீழ்ச்சி அடைகிறதுனா தமிழ் மன்றத்துல எதுக்கு நீங்க சேரணும்? எனக்கு இருக்கு அதுக்கு பதிலு, பட் நான் சொல்லக்கூடாது நடுவரா. நீங்களே சொல்லுங்க அதுக்கு உங்களோட பதில் என்ன அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. அப்புறம் உலகமெங்கும் தமிழ் பரவி உள்ளதுன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க சசிகலா அவர்களே. அப்புறம் எப்படி பெற்றோரின் பங்கு எவ்வளவு உள்ளது அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா சொன்னாங்க. எவ்வளோ பெற்றோரு தங்களுடைய குழந்தைகளை இப்போ 2ஆம் மொழி 3ஆம் மொழி, அதாவது செகண்ட் லாங்குவேஜ், தேர்ட் லாங்குவேஜ் இதெல்லாம் தமிழை எடுத்துக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் மிகவும் அருமையா, பெற்றோர் எப்படி ஒரு குழந்தை தமிழ் படிக்கணும் அப்படிங்கிறதுல அந்த பெற்றோரோட பங்கு என்ன அப்படிங்கிறத மிகவும் அருமையா, ஒரு வித்தியாசமா இருந்தது உங்களோட நோக்கு இங்க, ரொம்ப அழகா இருந்தது. அப்புறமா பராசக்தி படத்தை பார்த்துட்டு ஒரு 2 நாள் எனக்கு கூட தூக்கமே வரல. எவ்வளவு அவங்க அப்படி போராடி இருக்காங்க. அது அந்த கால இளைஞர்கள், அதான் அன்புமணி சொல்றாரு இந்த காலம் அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்ப எப்படிலாம் அவங்க போராடி இருக்காங்க இல்லையா? ரொம்பவே நல்லா இருந்தது அந்த படம். அதர்வா ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு அதுல. அப்புறமா தாய்க்கிழவியை பத்தி சொன்னீங்க. அப்புறம் சும்மா பேசினா போறாது, அதை பயன்படுத்தணும். செழிப்படையணும், வீழ்ச்சி அடையிறது செழிப்படையதுன்னு பேசக்கூடாது, பயன்படுத்தினாதான்
தமிழ் மொழி எப்பவுமே செழிப்படையும் அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை நான் வரவேற்கிறேன். இப்போ அடுத்ததா பேச வரவங்க சொல்வேந்தர் சொல்வேந்தர் அர்ச்சனா அவர்கள். இவங்க எப்பவுமே வந்து நகைச்சுவா பேசுவாங்க. அர்ச்சனா போன தடவை நான் கேட்டேன், அதே போல இந்த தடமும் நகைச்சுவா பேசுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பேச்சினால் மனத்தை கவர்ந்து வார்த்தைகளால் எண்ணங்களை எழுப்பும் அர்ச்சனா தேனியில் இருந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலம் மேக்ஸ் மற்றும் சயின்ஸ் டியூட்டரா, கிராஃபிக் டிசைனர் மற்றும் முதுநிலை சைக்காலஜி மாணவி. சொல்வேந்தர் அர்ச்சனா, இக்கால இளைஞர்களால் தமிழ் மொழி வீழ்ச்சி அடைகிறதே அப்படின்னு பேச போறாங்க. என்ன பேச போறாங்கன்னு கேட்கலாம். நேரம், நயம், நியாயம் என்ற 3 தூண்களையும் சமநிலையில் தாங்கி வழி நடத்த போகும் நடுவர் அவர்களே, மதிப்புக்குரிய எதிர்கட்சியில் இருந்தாலும் எங்கள் கருத்துக்களுக்கு உதவ இருக்கும் என் எதிர் அணி தோழர்களே, திரையின் அப்பாற்பட்டிருந்தாலும் இதயத்தில் நெருக்கமாக அமர்ந்திருக்கும் தமிழ் அன்பர்களே, எங்கள் அணி தலைவரே, என் அன்பு தோழர்களே, அனைவருக்கும் என் முதற்கண் மாலை வணக்கம். நடுவர் அவர்களே, தமிழ் மொழி வீழ்ச்சி அடைகிறதா என்று கேட்கிற காலெல்லாம் போயிடுச்சு. தமிழ் மொழி வீழ்ச்சி அடைகிறது, அது நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இப்பதான் சொன்னேன்ல, என்னோட எதிர்கட்சியிலிருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வருவாங்க அப்படின்னு. அதை தொடர்ந்து சசிகலா அவர்கள் சொல்வேன், சசிகலா அவர்கள் சொன்னது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோர் பதம் என்பதற்கு இணையாக அவங்க கோடிட்டு காட்டினாங்க. சொல்வேன் சசிகலா அவர்களே, நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் மொழி வீழ்ச்சி அடைகிறதுனாலதான் ஒரு இயக்குனர் தமிழ் மொழியில அக்கால இளைஞர்கள் எப்படியெல்லாம் போராடினாங்க, இன்னைக்கு ஏன்பா தமிழை கொல்றீங்கன்னு படம் எடுத்து காட்டுறாங்க நமக்கு. அதை நம்ம பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கோம். அது மட்டும் இல்ல, சீனாவில் இருந்து வந்தவர் எப்படிப்பட்டது தெரியுமா? வெளிநாட்டுல இருந்து வந்ததுனால உங்களுக்கு புரியுது, நான் உங்களை சேர்த்து சொல்றேன். சீனாவில் இருந்து வந்த டாக்டர் அழகாக தமிழ் பேசினார். ஆமா, கத்தார்ல இருக்கிற நீங்க அழகா தமிழ் பேசுறீங்க, நீங்களா விடுதியில் இருக்கும் தமிழ் மாணவன் போல், தாயை பார்க்க துடிக்கும் என் அன்பு மகன் போல் தமிழை படிக்க துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா என் வீட்டுல இருக்கிற என் மகன் என்னை மதிக்கவே மாட்டான். அதே மாதிரிதான் தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ் இளைஞன் தமிழை மதிக்கிறதே இல்லைங்க. தமிழை ஒரு பொருளாவே மதிக்கிறது இல்ல. அயல் நாட்டில் இருக்கும் அனைவரும் தமிழை மதிக்க பழகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து தமிழ் மகன் என் மகனுக்கு கற்றுக் கொடுக்க முயன்று கொண்டிருக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு எங்க சைட்ல எங்க பக்கத்துல இருந்து தமிழ் மொழி ஆமா இக்கால இளைஞரால் வீழ்ச்சி அடைகிறது என்பதற்கு 4 காரணங்களை மேற்கோடித்து காட்ட விரும்புகிறேன். தமிழ் திரைப்படங்களின் தாக்கம், சமூக வலைதளங்களின் ஆதிக்கம், மேற்கத்திய மோகம், சமூகத்தின் அழுத்தம், இது 4 இருக்கிறதுனாலேயே இளைஞன் இன்று தமிழ் மொழியை சரிய செய்கிறான். கற்றது தமிழ் என்று ஒரு திரைப்படம் நடுவர் அவர்களே, அதில் தமிழ் கற்ற நாயகனுக்கு மாதம் 2000 சம்பளம், நுனிநாட்டில் ஆங்கிலம் பேசி கணினி படித்த அவனுக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் என்று காட்டி திரைப்படங்களை இன்று வாழ்க்கையாகவே மாற்றிவிட்டார்கள். மொழி மாற்றத்தின் துவக்கமாக தமிழ் திரைப்படங்கள் இன்று ஆகிவிட்டது. இது தொடர்ந்து சமூக வலைதளங்களின் ஆதிக்கம் கைவோங்கி நிற்கிறது. இது கைபேசி உலகம், குறும்பட உலகம், உடனடியாக புகழ் பெற வேண்டும். அப்போ தமிழ் படிக்க தெரியாது, தமிழ் வாசிக்க கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் என்பது பெருமையாகிவிட்டது. அது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. அதைத்தான் இங்க சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறோம். இத்துடன் நம் தினசரி வாழ்க்கையில் மேற்கத்திய மோகம் கலந்து விட்டது. வணக்கம், ஹாய் மாறிடுச்சு, நன்றி, தேங்க்யூ என்று ஆகிவிட்டது. தாய்னா மம்மி ஆகிவிட்டேன், என் தாய்மொழி மம்மியாகவே ஆகிவிட்டது. முடிஞ்சு சவப்பெட்டியில் அடக்கி விட்டார்கள். அது மட்டும் இல்ல, மேற்கத்திய மோகத்தின் காரணத்தினால வாழ்க்கை முறையே மாறிவிட்டது. இறுதியாகவும் உறுதியாகவும் ஒரு இளைஞன் தமிழ் மொழியை சரிய செய்வதற்கு சமூக அழுத்தம் ஒரு முக்கியமான காரணமாகிறது. அது வீட்டிலிருந்தே ஆரம்பிக்கிறது. தம்பி, தமிழ்ல அந்த ஆண்டிகிட்ட பேசாத, ஆண்டி வந்தா ஹாய் சொல்லிட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போகணுன்றத சொல்லு என்று குழந்தை பருவத்தில் இருந்தே ஆரம்பிக்கிறது இந்த போராட்டம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு சென்ற அந்த மாணவன் அங்கு சென்று இன்டர்வியூவுக்கு பழகும் வரை அவன் அதே ஆங்கிலத்தை பயிலும்
நோக்கத்திலேயே வாழ்கிறான். இது மட்டும் இல்ல, வேலைக்கு போனா இன்டர்வியூல நுனி நாக்குல ஆங்கிலம் பேசுபவர்களுக்கு உடனடியாக வேலை. தமிழ்ல நான் போய் நான் படித்தது பொறியாளராக நான் வேலை செய்கிறேன், பொறியாளரா எந்த பொறி விற்கிற அப்படின்னு கேட்கிற இளைஞர்கள் இன்னைக்கு ஜாஸ்தி. இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், ஏஐல ரொபோட்டிக்ஸ் இன்ஜினியரா இருக்கேன் அப்படின்னு சொன்னா கை தட்டுறாங்க, விசில் பறக்குது. அப்போ தமிழ் மொழி இளைஞர்களால் வீழ்ச்சி தானே அடைகிறது. இதுல என்ன சந்தேகம், இதுல என்ன போராட்டம், இதுல என்ன பட்டிமன்றம்? ஆமா, வீழ்ச்சி அடைகிறது என்று நடுவர் அவர்களுக்கு இன்று அழுத்தமாக தெரிய ஆரம்பித்து வருகிறது, ஒத்துக்கொள்ள ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார் என்று எங்களுக்கும் புரிகிறது. கல்கியின் ஒரு முக்கியமான பொன்னியின் செல்வனில் இருந்து ஒரு கோட்பாடு, மொழி என்பது மனிதனின் உயிர், அதை இழந்தவன் தன் அடையாளத்தையே இழந்தவன் ஆகிறான். இது ஒரு வரி போதும் தமிழ் ஏன் முக்கியம் என்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். என் தோழி ஒரு பொண்ணோட பையனை பாக்குறேன், என் பெயர் தமிழ் அமுதன், ஆன்டி சைலண்ட் கில்லர் 007 இன்ஸ்டாகிராம்ல என் பேர் இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆமாய்யா, தமிழ் அமுதன் அமைதியாக தமிழை கொன்று கொண்டிருக்கிறான் என்று தெரிந்து கொண்டேன். இன்று தமிழை மறக்கும் இளைஞன் ஒரு நாள் தன் அடையாளத்தையே தேடி அலைவான் என்று கூறி இத்துடன் என் உரையை நிறைவு செய்து மதிப்புக்குரிய நடுவர் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். எப்பொழுதும் போல மிகவும் நகைச்சுவையாகவே ஆரம்பித்து நகைச்சுவையாக முடித்தார் சொல்வேந்தர் அர்ச்சனா அவர்கள். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோது பதம் என்று ஆரம்பித்து தமிழமுதன் சைலண்ட் கில்லர் என்று முடித்திருக்கிறீர்கள். மிகவும் அருமையான பேச்சு. வீட்டை உதாரணம் காட்டினீர்கள் இல்லையா? வீட்டுல இருக்கிற நம்ம அருமை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதே போலதான் தமிழோட அருமை தமிழ்நாட்டுல யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இதே வேர்ல்டு வேற கண்ட்ரீஸ்ல, ஸ்ரீலங்காலேயோ வேற கண்ட்ரீஸ்ல தமிழுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நம்ம நாட்டுல கொடுக்கல. எப்படி அம்மாவுக்கு அம்மாக்கோ அப்பாக்கோ உனக்கு ஒன்றும் தெரியாதுமா அப்படின்னு குழந்தைகள் சொல்றாப்புலயே நம்மளும் அந்த மாதிரி தான் இருக்கோம் அப்படின்னு மிகவும் நெத்தி பொட்டில் அடிச்சாப்புல சொன்னாங்க. அப்புறம் அதேதான், அந்த படங்கள் எல்லாமே ஒரு முன்னுதாரணமா திகழணும். ஆனா என்ன ஆயிடுறது இப்ப படத்துல, நீங்க சொன்னாப்புலதான் கட்டுறது தமிழ், அந்த படத்துல தமிழ் படிச்சதுனால அவனுக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறாப்புல ஒரு சித்தரிக்கப்படுறச்சே நம்மளுக்கும் நம்ம எதுக்கு தமிழ் படிக்கணும் அப்படின்னு தான் இந்த இளைஞர்களுக்கு இப்ப தோன்றது. மிகவும் அருமையான ஒரு எடுத்துக்காட்டு அது. அப்புறம் மேற்கத்திய மோகம் நிறைய இருக்கு, சமூக வலைதளங்களோட தாக்கம் இருக்கு, இதனாலதான் தமிழ் மொழி வீழ்ச்சி அடைகிறது அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா பேசினாங்க. அப்புறம் ஆங்கிலம் பேசுறவங்களுக்கு தான் வேலை, தமிழ் பேசுறவங்களுக்கு வேலையே கிடைக்கிறது இல்ல. பிஏ தமிழ், எம்ஏ தமிழ் அவங்க படிச்சவங்க ஆசிரியராக தான் போக முடியும், அவங்களுக்கு ஐடில எல்லாம் வேலை கிடைக்காது அப்படிங்கிறாப்புல அர்ச்சனா, சொல்வேந்தர் அர்ச்சனா அவங்களோட வாதத்தை வச்சிருக்காங்க. இதுக்கு எதிரணிலேருந்து வரவங்க என்ன மாதிரி ஒரு பதில் கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். யார் வரப்போறாங்க எதிரணிலேருந்து? சொல்வேந்தர் கன்யா அவர்கள் தான் இவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்க வரப்போறாங்க. கன்யா, இவங்க அறிமுகம் இருக்கா? இவங்க அறிமுகம் அனுப்பிச்சிருக்கீங்களா கவிதா? அனுப்பியிருக்கேன் மேம். கன்யாது அனுப்பியிருக்கேன் மேம், அனுப்பியிருக்கேன். கன்யா தனபால். கன்யா தனபால். ஓகே, பிரான்சிஸ் எது காணும் இதுல? ஓகே, சசிகலா கீழே இருக்கு. இவங்களோட சொந்த ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் திருமங்கலக்கோட்டை கீழையூர் கிராமம். முதல் தலைமுறை இளங்கலை பொறியியல் பட்டதாரி, தகவல் தொழில்நுட்ப துறையில் 13 வருட பணி அனுபவம். கடந்த 7 வருடங்களாக கத்தாரில் பணிபுரிந்து வருகிறார். தற்போது SAP மென்பொருள் வடிவமைப்பாளராக கத்தார் எனர்ஜி நிறுவனத்துக்காக பணி அமர்த்தப்பட்டுள்ளார். அனைத்து விதமான விளையாட்டு போட்டிகளில் ஆர்வமுடையவர், இசை ரசிகை, உணவு பிரியை மற்றும் பல இருக்கான். இப்போ நேரம் இல்லாதனால அவங்க சுருக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சொல்வேந்தர் கன்யா இப்போ செழிப்படைகிறதே அப்படின்னு பேச போறாங்க. அவங்க என்ன பேச போறாங்கன்னு பார்க்கலாம்.
முக்கடல் சங்கமம் முன்னின்று ஒலிக்க, முப்பார் குரலும் முத்தமிழாய் சொலிக்க, சூளை வயப்பட்ட சீர்த்தலை மாமுனி, சூளை நோய் தீர்த்த மொழி என்று சூலாயுதமாய் விளங்கி சூக்குமமான மொழி, 41 சங்ககால பெண் புலவர்களால் தாளாட்டி சீராட்டி வளர்க்கப்பட்ட நம் மொழி நம் தமிழ் மொழி. தமிழ் மொழி என்றாலே நம் உமிழ் நீரிலும் தித்திக்கும். அத்தகைய என் தாய் தமிழை வணங்கி, இளமை பொங்கும் இந்த வயதில் தமிழ் மொழி செழிக்க இந்த சீர்மிகு பட்டிமன்றத்திற்கு தலைமை ஏற்றிருக்கும். அதாவது இளமை பொங்கும் இந்த வயதில் தமிழ் மொழி செழிக்க இந்த சீர்மிகு பட்டிமன்றத்திற்கு தலைமை ஏற்றிருக்கும் மாண்புமிகு நடுவர் அவர்களே, வேண்டா வெறுப்புக்கு பிள்ளைய பெத்து காண்டாமிருகன்னு வச்சாங்களாம். அந்த மாதிரி ஏதோ தலைப்பு கொடுத்துட்டாங்களேன்னு வருத்தத்தோட எதிரணிக்கு தள்ளப்பட்ட எனது எதிரணி தமிழை செழிக்க வைக்க இருக்க என்றும் விழையும் எனதருமை தமிழ் இளைஞர்களே, இக்கால இளைஞர்களால் தமிழ் மொழி செழிப்படைகிறது என உண்மையை உறக்கச் சொல்ல வந்திருக்கும் எனதனி அன்பர்களே, தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் மாலை வந்தனங்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்ன உங்க 2 பேரும் ஏதோ நான் சொன்ன மாதிரி ஏதோ புலம்பலா போட்டு போயிருக்காங்க. நம்மளுடைய அன்புமணி சொன்ன மாதிரி அவரு நிறை நேர் நிறை எல்லாம் இவ்வளவு இலக்கண தொல்காப்பியத்தை வரைக்கும் போய் தேடி இருக்காரு. இதை விட என்ன செழிப்படைய வேண்டும் நடுவர் அவர்களே? இதெல்லாம் தெரிஞ்சிருக்காரு இல்லையா? அவர் இளைஞர்னு ஒத்துக்கணும், இல்லைன்னு ஒத்துக்கணும், இல்ல செழிப்படையல்னு ஒத்துக்கணும். சரியா நடுவர் அவர்களே? அதே மாதிரி நம்மளுடைய இளைஞர்கள் இப்ப எதையுமே இது பண்றது இல்ல, தமிழை பத்தி எதுவும் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. நடுவர்களே, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அதாவது சமீபமாக நடத்தப்பட்ட, அதாவது ஒவ்வொரு நம்மளுடைய தமிழ் மொழி எப்படி செழிப்படைகிறது என்பதை நம்ம எதை வச்சு சொல்லுவோம்? அதாவது நம்மளுடைய கல்வி, நம்மளுடைய கலை, இலக்கியம், பண்பாடு இவை எப்படி மேம்படுகிறது என்பதனை வைத்துதான் நம்ம அளவுகள் செய்ய முடியும். அதே மாதிரி சம்பளம் நிறைய கொடுத்தா, அதாவது தமிழ் படிச்சா சம்பளம் கிடையாது, ஆங்கிலத்துல படிச்சா ஏன் அப்படி புலம்புறீங்க? பொருளாதார வலிமைக்கு எந்த மொழியும் கற்போம், எந்த நாட்டிலும் பணி செய்வோம். ஆனால் தமிழுக்கு ஏதாவது தகராறு என்றால் எங்கள் உயிரையும் கொடுப்போம் என்று இளைஞர்கள் இங்கு இருக்கிறார்கள் நடுவர்களே. அதே போல தமிழ் இலக்கியங்கள் தமிழ் படிக்கல அப்படின்றாங்க. இங்க புத்தக கண்காட்சி அப்படின்னு நடக்கும். நம்ம முன்னாடி புத்தகம் வாங்கணும்னா எங்க போவோம்? எத்தனை கடை தேடி அலைவோம். ஆனா இன்று தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல ஒவ்வொரு வருடமும் புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. பல புத்தகங்கள் விற்பனையாகி கொண்டிருக்கின்றன. இது தமிழ் மொழி இந்த இளைஞர்களால் ஈர்க்கப்பட்டு இந்த தமிழ் மொழி செழிப்படையாது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? இப்போது செழிப்படைந்து கொண்டிருக்கிறது நடுவர்களே. அதே போல் கலை என்று சொல்லும் வரும்போது, மருத நிலத்தில் வளர்ந்த மகளே, சிஞ்சிதமோ தமிழ் ஓவியமோ, அடி மாறுதமோ எந்தன் காவியமோ, வள்ளுவனோ நீயும் வாசுகியோ, அடி தேவதையோ எந்தன் காதலியோ, அண்ணனட ஜின்னுக்கு சிங்காரி, வங்கக்கடல் அலையி முத்தாகி, அண்ணனகை அகநகை கொண்ட அலங்காரி, மெல்லிசை கலைஞர், நம்மளுடைய மெல்லிசை கலைஞர் வாகிசன் இப்போது தமிழை ஒரு அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. சொல்லிசை கலைஞர். சொல்லிசையும் ஒரு இசைதான். அதே போல் நம்ம ஜிவி பிரகாஷ் அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்களா? அப்படிலாம் கிடையாது நடுவர்களே. நீங்களுடைய நல்லதை தேடி போங்க. நல்ல விடயங்கள் நிறைய இருக்கு. எங்களுடைய எனதனி பேச்சாளர் சொன்னது மாதிரி நிறைய தூய தமிழ்ல கவிதை எழுதக்கூடிய நமது கவிஞர் தாமரை, முத்துக்குமார் இவர்களெல்லாம் நம்மளுடைய தமிழை வாழ வச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா? இன்றும் கார்கி அவர்கள் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அது போன்ற இடங்களை பாருங்கள். ஏன் நீங்க எதிர்மறையான ஒரு இடத்துக்கே போறீங்க? அதே மாதிரி நம்மளுடைய இதையா சொல்லணும்னா, நம்மளுடைய பண்பாடு, ஜல்லிக்கட்டு, அது ஜல்லிக்கட்டு, தில் இருந்தா மல்லுக்கட்டு, கொம்ப தொட்டு கும்பிட்டுட்டு நடைய கட்டு அப்படின்னு ஒரு உணர்ச்சி மிக ஒரு பாட்டல் மூலம் ஜல்லிக்கட்டு என்ற நம்மளோட பண்பாட்டுக்கு ஒரு தடங்கள் வருதுன்னு என்ற இந்த மெரினாவிலிருந்து இன்றைய தமிழகமுமே போராட வந்ததே, களத்திற்கு வந்ததே, தமிழ் செழிப்படையவில்லையா? இன்றைய இளைஞர்கள் செழிப்படைந்திருக்கிறது நடுவர் அவர்களே. ஆகவே அதாவது நம்மளுடைய தமிழ் மொழி அதாவது நீரால் அழிக்கப்பட்டு, நெருப்பால் கொளுத்தப்பட்டு, கரையான்களால் அரிக்கப்பட்டு, மனிதர்களால் சிதைத்து, மற்ற நாட்டவரால்
களவாடப்பட்டு இருந்தும் தமிழ் மொழி தன்னை காப்பாற்றி இன்றும் நம்மளுடன் தலைத்து நிற்கிறது நடுவர்களே. ஆகவே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இன்றைய இளைஞர்களால் தமிழ் மொழி செழிப்படைகிறது என்பதனை நீங்கள் தீர்ப்பாக வழங்குவீர்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் அருமை சொல்வேந்தர் கன்னியா அவர்களே, மிகவும் அருமையான பேச்சு. முதலிய காண்டாமிருகம்னு பேர் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நகைச்சுவையா ஆரம்பிச்சீங்க. முழு பேச்சுமே நகைச்சுவையா தான் இருந்தது. நீங்க சொன்னதுல ஒரு கருத்து நான் நிச்சயமா ஆமோதிக்கிறேன். எப்படி செழிப்படைக்கிறதுன்னு சொல்லுவோம் அப்படின்னா, கல்வி, கலை, இலக்கியம் இந்த 3ம் செழிப்படைஞ்சா மொழி செழிப்படைக்கிறதுன்னு சொல்லுவோம் அப்படிங்கறத நான் நிச்சயமாவே உங்களோட கருத்துல ஒத்து போறேன் நானு. அப்புறம் இன்னொரு கருத்து ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. என்ன சொன்னீங்க அப்படின்னா, வேலை கிடைக்கணுமா, எந்த மொழியை வேணா நீங்க படிச்சுக்கோங்க, அதை பத்தி ஒண்ணுமே கிடையாது எங்களுக்கு. ஆனா தமிழுக்குன்னு ஒரு ஆபத்து வரச்சே நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம மொழிய காப்பாத்தணும் அப்படிங்கிற உங்களோட பார்வை, உங்களோட ஒரு கருத்து என்னை மிகவும் கவர்ந்தது. நிஜமாவே நல்லா இருந்தது. அப்புறம் புத்தக கண்காட்சியை பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க. அப்புறம் ஒரு பாடல் பாடினீங்க, எனக்கு அதை எழுத முடியல, ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க தலைய ஆட்டிட்டு எழுந்து நின்றே ஒரு டான்ஸ் ஆடி இருக்கலாமோ அப்படின்னு கூட தோணித்து எனக்கு. அந்த 4 வரி பாட்டு அவ்வளோ அழகா இருந்தது. அப்புறம் தாமரை, முத்துக்குமார் இந்த கவிஞர்கள் எல்லாம் இளைஞர்கள் தானே, அவங்க எவ்வளோ அழகா தமிழ் பாட்டெல்லாம் எழுதுறாங்க அப்படின்னு நீங்க எடுத்துக்காட்டுக்கு சொன்னீங்க. மிகவும் அருமை. அப்புறம் ஜல்லிக்கட்டுல கொண்டு வந்து உங்களோட வாதத்தை முடிச்சீங்க. ஜல்லிக்கட்டுனப்ப எவ்வளவு பேர் கொதிச்செழுந்து அதுக்காக போராட்டம் எல்லாம் நடத்தினோம். அது எதோட நம்ம இணைச்சிங்கன்னா அப்படின்னா தமிழ் மொழி செழிப்பா இருக்கிறதுனாலதான் அதை சார்ந்த கலைகளும் இன்னைக்கு செழிப்பா இருக்கு அப்படின்னு உங்களோட வாதத்தை மிகவும் அழகா வச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. மிகவும் அருமையான பேச்சு சொல்வேந்தர் கன்னியா அவர்களே. இப்பொழுது அடுத்ததாக இல்லை வீழ்ச்சி அடைகிறது என்ற அணியில் பேச வருகிறவர் சொல்வேந்தர் தொம்மை அவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? இங்க இருக்காங்க. அவர் அப்பவே இணைஞ்சார் இல்லையா? இருக்காங்க ஐயா. சரி இருங்க ஒரு நிமிஷம். இந்த அறிமுகம் பார்த்துக்க. திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். கடந்த 8 வருடங்களாக கத்தார் ரசாயன தொழிற்சாலையில் பாதுகாப்பு அதிகாரியாக பணிபுரிந்து வருகிறார். தமிழ் மீது மாறாத பற்று கொண்டவர். திருக்குறள் மற்றும் இதர தமிழ் புத்தகங்கள், நாவல்கள் வாசிப்பதிலும் நாடக நடிப்பிலும் நகைச்சுவையாக பேசுவதிலும் மிகுந்த ஈடுபாடு உள்ளவர். கடைசியாக வாசித்த புத்தகம் முன்னாள் பிரதமர் நேரு எழுதிய உலக சரித்திரம். மிகவும் நகைச்சுவையா பேசுவார் என்று எதிர்பார்க்கிறோம். இப்பொழுது மேடை உங்கள் வசம். சொல்வேந்தர் தொம்மை அவர்களே, தமிழ் மொழி வீழ்ச்சி அடைகிறது என்று பேசப் போகிறார். கேக்குதா? உன் தாயை யாரேனும் பழித்தால், உன் தாய் தடுத்தால் விட்டுவிடு. தமிழை யாரேனும் பழித்தால் அந்த தாயே தடுத்தாலும் விட்டு விடாதே என்ற பாரதிதாசனின் வைர வரிகளுக்கேற்ப இங்கு இணைய வழியில் அமர்ந்திருக்கும் நடுவர்களுக்கும் எதிரணியில் இருக்கும் என் புரோக்களுக்கும் எண்ணணியில் இருக்கும் தமிழருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இளைஞர்களால் தமிழ் மொழியில் வீழ்ச்சி என்ற தலைப்பில் பேசும் வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி அடைகிறேன். முதல்ல அந்த எதிரணி புரோக்கள்கிட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை தமிழ்ல பேசுறீங்க? சரி, அதை விடுங்க. ஹாய், ஹலோ, தேங்க்யூ இதெல்லாம் எத்தனை வாட்டி நீங்க சொல்றீங்க? இல்ல நடுவர்களே, இப்ப உள்ள பெரியவங்ககிட்ட நீங்க கேட்டீங்கன்னு வைங்களேன், தமிழ் மொழி வாழுதா இல்ல வீழ்தான்னு கேட்டீங்கன்னா இந்த இளைஞர்களால் தமிழ் மொழி வீழ்ச்சி அடையுதுன்னு சொல்லுவாங்க. நீங்களே சொல்லுங்க நடுவர்களே, வீழ்ச்சி அடையுதா வாழுதா? அதை நீங்க கடைசியில சொல்லுவீங்க. ஆனா உங்க சார்பை நானே சொல்லிக்கிறேன், அது வீழ்ச்சி அடையுது. இன்னொன்னு,
தமிழ் வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான செம்மொழி. இலக்கியம், கலாச்சாரம், அறிவு, உணர்வு எல்லாவற்றையும் தன்னுள் கொண்ட ஒரு பெருமை மிக்க மொழி. ஆனா இன்னைக்கு நம்ம அந்த தமிழ் மொழி எந்த அளவுக்கு பயன்பாட்டுல இருக்கு? இன்னைக்கு வந்து பசங்கிட்ட போய் சாப்பிட்டியான்னு கேளுங்க, ஆல்ரெடி ப்ரோ, ஜஸ்ட் நவ் ஃபினிஷ்ட் அப்படிம்பா. இது வந்து இதான் பாத்துடுங்க இந்த தமிழ் வெர்ஷன் 0.2. இப்போ முன்னாடி எல்லாம் வந்து காதல் கடிதம் எழுதுறோம். இப்ப நானே எழுதியிருக்கேன்னு வைங்க, அந்த காதல் கடிதம் எல்லாம் எப்படி எப்படி எழுதுவோம்? தமிழ் எழுதுவோம். உன்னை கண்ட நாளில் இருந்து என் மனம் முன்னில் தெளிகிறது அப்படின்னு எழுதுவேன். ஆனா இப்ப உள்ள பசங்க என்ன பண்றாங்க? வாட்ஸ்அப்ல ஹாய் ஐ லைக் யூ, டு யூ லைக் மீ, ரிப்ளை ஃபாஸ்ட் அப்படின்றான். ஏன்னா ஃபாஸ்ட் டெலிவரி. அவனுக்கு அதான் தெரியும். ஃபாஸ்ட் 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 விட்டா வேற எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஃபுல்லா இங்கிலீஷ். ஆனா இவன் தமிழ் பையன், அது தமிழ் பொண்ணு. ஆனா பேசுறது அனைத்து ஆங்கிலம். இப்போ சோசியல் மீடியால பாருங்க, இந்த சோசியல் மீடியால கமெண்ட்னு ஒரு பக்கம் இருக்கு. அந்த கமெண்ட்ங்கிற பக்கத்துல இவன் எழுதுவான், நான் வாரேன், எப்படி இருக்க, எப்படி எழுதுவான்? நான் வாரேங்கிற தமிழ் எழுத மாட்டான். NAAN, நான் வாரன், VAREN இதெல்லாம் எழுதிட்டு இருப்பான். ஏன்னா இது கேட்டா என்ன சொல்றானுங்க, இது இங்கிலீஷும் இல்ல தமிழும் இல்ல, இது தங்கிலீஷ். அப்போ இதெல்லாம் நீங்க சின்ன செய்தியா உங்களுக்கு தெரியலாம், ஆனா இது வந்து மிகப்பெரிய செய்தி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆங்கில எழுத்துகள் வந்து இவங்க அதிகமா பயன்படுத்துறாங்க. இப்போ வந்து பல இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க, தமிழ்ல நம்ம பேசினா ஏதோ பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு சொல்லி தமிழ்ல பேசுறதுக்கே தயங்குறாங்க. இப்ப கத்தார்ல எனக்கு தெரிஞ்ச 2-3 குடும்பங்கள் இருக்கு. அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு தமிழே தெரியாத நடுவர்களே ஃபுல்லா ஆங்கிலத்தை தான் பேசுறாங்க. கம் சிட்டு கோ இந்த மாதிரி அவங்க பேசிட்டே இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் இதை தான் பேசுறாங்களே தவிர வேற எது அவங்க பேசுறதே இல்லை. இதனால என்ன ஆகுது? தமிழ்ல அழகையும் தனித்தன்மையும் குறைகிறது. அதே நேரத்துல இளைஞர்களுக்கு சில பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பு வந்து அவங்க நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்றாங்க. ஏன் ப்ரோ பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். ஏன் அதை தமிழ்ல ஒரு திட்டம் போடலாம்னு சொல்லலாம். அதாவது இந்த இது ஹாய்க்கு பதிலாக வணக்கம்னு சொல்லலாம். இதை வந்து இதெல்லாம் வந்து இவங்க பண்ணவே மாட்டாங்க. பண்ணாம தமிழ் வாழுதுன்னு இவங்க பாட்டுல என்ன சொல்லிட்டு இருக்காங்க. என்ன காரணத்துக்காக இவங்க வந்து தமிழை வந்து வெறுக்கிறாங்க? உலகமயமாக்கல், தொழில்நுட்ப வளர்ச்சி, ஆங்கிலத்தின் ஆதிக்கம், இதுதான் தமிழை இவங்க வெறுக்கிறதுக்கு உண்டான மிக முக்கியமான காரணம் நான் சொல்றேன். இப்போ இவங்க குறைஞ்சபட்சம் என்ன சொல்லலாம்? வாழுதுன்னு சொல்லலாம். வீட்டுல தமிழ் பேசலாம், அல்ல நண்பர்கிட்ட தமிழ் பேசலாம், சமூக ஊடகங்கள்ல தமிழ் பேசலாம். இந்த மாதிரி எதுவுமே இல்லையே நடுவர்களே. இப்ப எப்படி நம்ம வாழ்றதுன்னு எப்படி நம்மளால சொல்ல முடியும்? அதனால தமிழ் மொழியின் கலாச்சாரம் வந்து அதோட எதிர்காலம் இளைஞர் கையில தான் இருக்கு. நான் முடிவா ஒண்ணு சொல்லிக்க ஆசைப்படுறேன். நாம தமிழ்ல பேசினா தமிழ் வாழும், நம்ம தமிழை மறந்தா தமிழ் மங்கும். நாம் தமிழ் மீது பெருமை கொண்டால் உலகமே தமிழை மதிக்கும். இப்போ ஒரு பஞ்சு வேணா சொல்றேன், கேட்டுக்கங்க. தமிழ்ல பேசுறது பழமே இல்லை, அது பெருமை. தமிழ்ல பேசுறது லோக்கல் இல்ல, அது சூப்பர் லெவல். இங்கிலீஷ் தெரிஞ்சா வேலை கிடைக்கும், தமிழ் தெரிஞ்சா உனக்கு அடையாளம் கிடைக்கும். தமிழை விட்டவன் ஸ்மார்ட் இல்ல, தமிழை காத்தவன் தான் அந்த ரியல் ஹீரோ. அதனால நம்ம எப்பவுமே தமிழ் மொழி வந்து நம்மளுக்கு உயிரானது. ஆனா எதிரெண்ணில் இருக்கவங்களாம் அதை வந்து உயிரா நினைக்கிறாங்களான்னு தெரியல எனக்கு. அதனால நாம் வந்து தமிழை காப்போம், தமிழால் நாமும் உயர்வோம் என்று சொல்லி இன்றைய இளைஞர்களால் தமிழ் மொழி வீழ்ச்சி அடைகிறது என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் அருமையான பேச்சு. ஆரம்பத்தில் நீங்கள் பேசும் பொழுது என்னடா இவர் எதை பத்தி பேச போறாரு, வீழ்ச்சி அடைகிறதா செழிப்படைகிறது பேச போறாரா அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா ஆரம்பத்துல செழிப்படைகிறது அப்படிங்கிறாப்புலதான் ஆரம்பிச்சீங்க நீங்க. ஆனா அப்புறமா கொண்டு போறச்சே இல்ல வீழ்ச்சி தான் அடையிறது அப்படின்னு சொன்னீங்க. நிறைய உங்களுடைய கருத்துக்கள் அப்படிதான் இருந்தது. மிகவும் நன்றி. ஹாய், ஹலோ, தேங்க்யூ, அதை பத்தி சொன்னீங்க. அப்புறம் பெருமை மிக்க மொழி தமிழ் மொழி. ஆனா நம்ம வந்து அதை வந்து பெருமையா நம்ம செழிப்படைய வைக்கல அப்படிங்கறத உங்களோட கருத்து நல்லா சொன்னீங்க. அப்புறம் ஃபாஸ்டா இப்ப ஃபாஸ்ட் உலகம் இல்லையா, ஸ்விக்கி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. அதனால அதை பத்தியும் ரொம்ப அழகா சொன்னீங்க. தங்கிலீஷ், அப்புறம் தமிழ் பேச தயங்குகிறார்கள். தமிழ் பேசினாதானே செழிப்படையும், தமிழையே பேச தயங்கறச்சே எப்படி செழிப்படையும்? அப்புறம் இளைஞர்களுக்கு தான் இதுல ஒரு பொறுப்பு இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க ஏதோ சுற்றுலா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க உங்க வீட்டுல இருந்து பேசியிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோன்றது எனக்கு.
ஆனா மிகவும் அருமையான பேச்சு, மிகவும் நன்றி. இதை எதிர்த்து பேச வருகிறார் சொல்வேந்தர் பரமேஷ். ஒரு நிமிஷம் பரமேஷ். பரமேஷ் செழிப்படைகிறது இல்லையா? ஆனா இங்கிலீஷ்ல இருக்கு இன்ட்ரடக்ஷன். அது நான் கொடுக்கல மேடம். நீங்க கொடுக்கல. சரி, நீங்களே உங்களை பத்தி அறிமுகப்படுத்தி தமிழ்ல அப்புறமா ஆரம்பிங்க. நேர காப்பாளர் கொஞ்சம் தாமதமா நேரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. அவர் ஸ்டார்ட்னு ஒண்ணு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சொல்வேந்தர் பரமேஷ், எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். ஏதான ஒரு வேலை எடுத்துட்டா, வேலைன்னு வந்துட்டா என்ன வெள்ளைக்காரனா அந்த மாதிரி அவரு நல்ல ஒரு இது கொடுத்துட்டா நல்ல ஈடுபாடோட பேசக்கூடியவர். அவரை பற்றிய அறிமுகம் அவர் வாயிலாக தமிழில் கேட்கலாம். நன்றி நடுவர் அவர்களே. வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரங்கிற மாதிரி கருப்பா இருக்கிறவன் என்னைக்கும் போய் சொல்ல மாட்டாங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிறேன் நான். என்னோட அறிமுகம் வந்து சொல்லணும்னா, நான் ஒரு மென்பொறியாளராக 15 வருடமா நான் பெங்களூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். தமிழ் மேல அதிக பற்று. அதனால நான் ஒரு சில தமிழ் மன்றங்கள்ல நான் பங்கேற்கவும் செய்யறேன். சரி, டைமர் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, எதிரணி தோழர்களே, எண்ணணி வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம அன்புமணி அண்ணன் நல்ல தமிழ் ஆசிரியர், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, தமிழ எங்க தேடி இருக்கிறாருன்னு பாருங்க. 6 10க்கு 10 டக்குன்னு பார்த்தா ஆகுது ஜெர்க்கு, அந்த பாட்டுல போய் தமிழை தேடி இருக்கிறாரு. அன்புமணி அண்ணா, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்குதா? தமிழ எங்க தேடணும் சொல்லுங்க. அந்த காலத்துல நம்ம கிட்ட பாட்டு இருக்கு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூற்று மொழி தமிழ் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் தமிழ் வந்து சிறப்பானதுதான். இந்த காலத்துல இப்போ சமீபத்துல கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களோட கவிதை போட்டியில ஒருத்தர் கவிதை எழுதுறா, அதையும் கேளுங்க. வாடியது கொக்கு, ஓடியவை எல்லாம் ஜோடி மீன்கள். நீங்க தமிழ அங்க போய் தேடி இருக்கணும். நீங்க 6 10க்கு 10ல தேடி இருக்கக்கூடாது இல்லையா? அடுத்தது சொன்னாரு, இப்ப வர புதுசா வர டெக்னாலஜி எல்லாமே வந்து ஒன்னும் புரிய மாட்டேங்குது, அதுக்கு இணையான தமிழ் சொற்கள் இருக்குதான்னு. அதுவும் பாருங்க, தேடக்கூடாத இடத்துலதான் தேடி இருக்கிறாரு. இப்போ நம்ம சுஜாதா அவர்கள் இறக்கும் வரைக்கும் அவருதான் இந்த கணினி கணிப்பொறி அந்த வார்த்தைகள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாரு இல்லையா? அதுக்கப்புறம் இப்ப நாகலட்சுமி சண்முகம் அப்படிங்கிறவங்க வந்து இந்த நெக்சஸ், ஹோமோடியஸ் போன்ற புத்தகங்களை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. நீங்க தமிழாசிரியர் இருக்கிறதுனால அந்த புத்தகத்தை நீங்க கண்டிப்பா படிக்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதுல வர இன்றைக்கான தொழில்நுட்ப கலைச்சொற்களுக்கான தமிழ் ஆங்கிலத்துக்கு இணையான தமிழ் சொற்கள் இருக்குது. உதாரணம் சொல்றேன், கேட்டுக்குங்க. வர்ச்சுவல் ரியாலிட்டி மெய்நிகர் உண்மை அப்படின்னு மாத்தி இருக்கிறாங்க. அல்காரிதம் படிமுறை தீர்வுன்னு மாத்தி இருக்கிறாங்க. பிளாக் செயின் தொடரேடுன்னு மாத்தி இருக்கிறாங்க. சாட்பாட் தானியங்கி உரையாடின்னு மாத்தி இருக்கிறாங்க. நீங்க தமிழ தேடக்கூடாத இடத்துல தேடுறதுனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது. அடுத்தது அர்ச்சனாக்கா. அர்ச்சனாக்கா எங்க காணொலிய அமர்த்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். அர்ச்சனாக்கா, நீங்க சொன்னீங்க மம்மி ஆயிட்ட, தமிழ் மொழி மம்மி ஆயிருச்சு, நான் மம்மி ஆயிட்டேன் அப்படின்னு. அர்ச்சனாக்கா, உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க குடும்பத்துல, உங்களை சுற்றி இருக்கிற உங்க குடும்பத்துல எத்தனை பேரு உங்களுடைய குழந்தைகளுக்கு தமிழ்ல பெயர் வைக்கிறீங்க சொல்லுங்க. நாங்க இந்த ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் எங்க வீட்டுல எல்லாரும் முடிவெடுத்து இனி பிறக்க போகும் குழந்தைகள் அத்தனை பேருக்கும் தமிழில் தான் பெயர் வைப்போம் அப்படிங்கிற ஒரு இத சபதம் எடுத்திருக்கிறோம். எங்க வீட்டு குழந்தைகள் பெயரை கேட்கறீங்களா? என் சகோதரனின் மகள் பெயர் ஆதிரை, இன்னொரு சகோதரியின் மகள் பெயர் வெண்பா, இன்னொன்னு கண்மணி. இதை விட அழகான தமிழ் பெயர் எடுக்க முடியுமா? இல்ல அதுக்கான முயற்சி தான் நீங்க எல்லாம் செய்யறீங்களா? சரி, இப்போ அந்த காலத்துல எல்லாம் தமிழ் வளர்ந்தது, இந்த காலத்துல எல்லாம் தமிழ் வளரல அப்படின்னு சொல்றீங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் எல்லாம் போராடும் போது வெற்றிவேல் வீரவேல்னு வாழையும் வேலை ஏந்திட்டு போய் போராடினாங்க இல்லையா? இப்ப டெக்னாலஜி மாறிடுச்சு. இப்ப நாங்கெல்லாம் எப்படி போராடுறோம்? லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அவ்வளவுதான். அதுக்கு உங்களால அடாப்ட் ஆக முடியல. அதுதான் உங்களோட பிரச்சனையே. இப்போ செப்பு தகட்டில் இருந்த செம்மொழி இப்போது சிப்பு தகட்டிலும் ஏறுது அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன? தமிழ் வளர்ந்திருக்கு. தமிழ் அந்த காலத்துல ஏட்டுச்சுவடியில் இருந்து இந்த காலத்துல செப்பேடு வரைக்கும் அத்தனையிலையும் நம்ம தமிழ் இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. இப்போ ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல
தமிழுக்காகவே ஒரு இருக்கை அமர்த்தி இருக்கிறாங்க. அது எதுக்காக அமர்த்தி இருக்கிறாங்க? தமிழ் ஒரு சிறந்த செம்மொழி. உலகத்துல 7100க்கு மேல மொழிகள் இருக்கு. அதுல எத்தனை மொழி செம்மொழிக்கான அந்தஸ்து பெற்றிருக்குதுன்னு சொல்லுங்க. மிக குறைந்த மொழிகள். அந்த மொழிகள்லையும் ஒரே ஒரு மொழிக்கு தான் வந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல ஒரு அமர்வு அமர்த்திருக்காங்க. அது தமிழுக்கு மட்டும்தான். இன்னும் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன் நடுவர் அவர்களே. அடுத்தது தொம்மை அவர்கள் சொன்னாரு, எல்லாம் வந்து தங்கிலீஷுக்கு மாறிட்டாங்க, ஹாய் ப்ரோ அப்படின்னாரு. ப்ரோ உங்களுக்காகத்தான் ப்ரோ இந்த பாயிண்ட். நீங்க கத்தார்ல இருக்கிறீங்க, சரியா? உங்களுக்கு மிகவும் பிடிச்சது என்னன்னா திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோன்னு சொல்றீங்களே, கரெக்ட் தானே? ஏன்னா திருவள்ளுவருமே எங்களுக்கு ப்ரோ தான். அவரு 2 லைன்ல ட்வீட் பண்ணியிருக்கிறாரு இல்லையா? அந்த ட்வீட்டை நீங்க படிச்சீங்கனாலே போதும் தமிழ் வந்து எவ்வளவு அருமையானது அப்படிங்கறது தெரிஞ்சிடும். நடுவர் அவர்களே, இப்போ பொதுவா ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, உன்னோட 5 நண்பர்களை காட்டு, நீ யாருன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு, சரியா? இப்ப எதிரணியிலே 5 பேர் இருக்காங்க, எங்க அணியிலே 5 பேர் இருக்கிறோம். இப்போ நீங்க நடுவரா இருந்து எதிரணி பக்கம் சாஞ்சிட்டீங்கன்னா தமிழ் வீழ்ந்துரும். இதுவே எங்க பக்கம் சாஞ்சிட்டீங்கன்னா தமிழ் வளர்ந்துரும். தமிழ் வீழுதா வளருதா அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்குது. வாய்ப்புக்கு நன்றி. என்ன பரமேஷ் இப்படி மாட்டி விட்டீங்க? அது என்ன 5 நண்பர்கள்? நான் கேள்விப்பட்டதே இல்லையா 5 நண்பர்கள். டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர். அது கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னது ஒரு 5 நண்பர்களை காட்டு, நான் உன்னை காட்டுறேங்கிறது இப்ப வந்ததா ப்ரோ? மொழிபெயர்ப்புல மாறிடுச்சு ப்ரோ இப்ப வந்ததுன்னு நினைக்கிறாது இல்லையா ப்ரோ? ரொம்ப அழகா. இதோட உங்களோட பேச்சோட சாராம்சம் என்னன்னா, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞானத்தங்கமி. அதுதான் உங்களோட பேச்சோட சாராம்சம். அன்புமணிய போட்டு சாடி இருக்காரு அவரு. அன்புமணி என்ன சொல்ல போறீங்க தெரியாது, நீங்க திரும்பி வரச்சே போட்டு தாக்குறாங்க எல்லாரும் உங்களை. ஓகே, தமிழாசிரியர் வேறையாம நீங்க வீழ்ச்சி அடைக்கிறது எடுத்து தப்புப்பா. அதனால்தான் உங்களை எல்லாருமே போட்டு சாடுறாங்க. அப்புறமா கல் தோன்றி மண் தோன்றா காலத்துன்னு சொன்னாரு, மிகவும் அருமை. அப்துல் ரஹ்மான் பத்தி, சுஜாதா, நாகலட்சுமி, இவர் நிறைய புத்தகம் படிப்பாரு. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாது. சொல்வேந்தர் பரமேஷ் நிறைய புத்தகம் படிப்பார் அவர் எப்பவுமே. அதனால்தான் நிறைய மேற்கோள் காட்டியிருக்காரு. நிறைய கவிஞர்களை பத்தியும் எழுத்தாளர்கள் பத்தியும் நிறைய மேற்கோள் காட்டியிருக்காங்க. மிகவும் அருமை. தமிழ்ல பெயர் வைக்கிறோம் எங்க வீட்ல இருந்தே. எதுவுமே வந்து சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா? எதுவுமே நம்மளோட வீட்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கறது அருமையா. ஆதிரை, வெண்பா, கண்மணி, எவ்வளவு அழகான பெயர்கள், மிகவும் அருமை. அப்புறம் வெற்றிவேல், வீரவேல், அதை பத்தியும் ரொம்பவே நகைச்சுவையா சொன்னீங்க பரமேஷ். ரொம்ப நல்லா இருந்தது அதை பத்தி சொன்னப்போ. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில தமிழுக்கு ஒரு அறிக்கை இருக்கு. இது எனக்கு ஒரு செய்தி இன்னைக்கு. மிகவும் அருமை. அதை பத்தி எனக்கு தெரியாது. 7000 மொழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா அதுல ஒரு மொழி, அந்த தமிழ் மொழிக்கு மாத்திரம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில. நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது சொல்வேந்தர். அப்புறம் கடைசியில சொன்னதுதான் ரொம்பவே புதுமையான செய்தி. 5 நண்பர்களை காட்டு, அங்க 5 இங்க 5 அப்படின்லாம் சொன்னீங்க. ரொம்ப அருமை, ரொம்ப அருமை சொல்வேந்தர் பரமேஷ். ரொம்ப அருமையான விவாதம், எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இப்பொழுது அவருக்கு பதிலடி கொடுக்க வரப்போகிறார் சொல்வேந்தர் சத்யா அவர்கள். அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். அனுப்பிச்சிருக்கீங்க இல்லையாப்பா? அனுப்பியிருக்கேன் மேம். நான் பிளேயர்ல இருந்த ஆர்டர் படி அனுப்பியிருக்கேன் மேம். அப்படியா? அஜெண்டா ஆர்டர் படி அனுப்பல. ஏன்னா அஜெண்டா எப்ப வேணாலும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சத்யா இவங்க வந்து ஹெச்ஆரா இருக்காங்களாம். அப்புறம் பாஷ் ட்ரெய்னர் அப்படிங்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கொஞ்சம் விளக்கணும்னு கேட்டுக்கிறேன். அப்புறமா ஆக்டிவ் ரொட்டேரியன் அண்ட் பேஷனேட் டோஸ்ட் மாஸ்டர், இது 2 எனக்கு புரிஞ்சது. அந்த பாஷ் ட்ரெய்னர் அதை பத்தி என்ன அப்படிங்கறத கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் உங்களோட பேச்சை தொடங்கறதுக்கு முன்னாடி. சொல்வேந்தர் சத்யா அவர்களின் பேச்சை கேட்டு மகிழலாம் இப்பொழுது.
சொல்வேந்தர் சத்யா, மேடை உங்கள் வசம். வயதிலும் அறிவிலும் முதிர்ந்த நடுவர் அவர்களே, இளைஞர்களாக இல்லாவிட்டாலும் நாங்கள் இளைஞர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கும் எதிர்க்கட்சி நண்பர்களே, உண்மையை உரக்க கூற வந்திருக்கும் என் நண்பர்களே, முதலில் பாஷ் என்றால் பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், பெண்களுக்கு எதிரே நடக்கும் அநியாயத்தை தட்டி கேட்போம். தமிழுக்கு நடந்தா விட்டுருவோமா? ஸோ டைமர், நீங்க வந்து டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. தமிழ் இனி மெல்லச்சாகும். பாரதி அன்னைக்கே சொன்னாரு. என்னைக்கு வந்து தமிழ் மொழியில எல்லா அறிவியல், எல்லா இலக்கியங்கள் எல்லாத்தையும் நம்ம படிக்க மொழிபெயர்க்க ஆரம்பிக்கலையோ அன்னைக்கே பாரதி என்ன சொன்னாருன்னா, தமிழ் இனி மெல்லச்சாகும். இன்னொன்னு சொன்னார், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். இது வணிகத்துக்கோ இல்ல இது விவசாயத்துக்கோ மட்டுமே கிடையாது. இது வந்து இலக்கணம், இலக்கியம், கல்வி, கலை, அறிவு எல்லாத்துக்குமே பொருந்தும். நாங்க என்ன சொல்றோம், இன்றைய இளைஞர்கள் நம்மளது மொழியில் இருக்கும் கலை, இலக்கியம், நூல்கள் எதை பற்றியும் தெரிந்து கொள்ளவில்லை. உதாரணத்திற்கு என் பொண்ணு 10வது படிக்கிறாம்மா. என் பொண்ணை பொறுத்த வரைக்கும் தமிழ் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட், ஒரு பாடம். 40 மார்க் எடுத்தா நான் பாஸ் ஆயிடுவேன். அவகிட்ட போய் நான் 50 காப்பியங்கள் சொல்லு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது இன்ஸ்டன்ட் காஃபி, எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்மா. 50 சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஓ ஓகே ஓகே கூல், அவ்வளவுதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழ் அவ்வளவுதான். தமிழை போய் எங்க தேடணும்னு பரமேஷ் சொன்னார். சார் எங்க தேடுறது? நான் போய் ஸ்கூல்ல தானே தேடினேன். பலகைகள் தமிழில் இல்லை, திருக்குறள் இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும்தான் இருக்கு. உடனே கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்குன்ட்டு வந்துடாதீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும்தான் இருக்கு. தனியார் பள்ளிகளில் ஒரு பள்ளியிலும் தமிழில் எதுவுமே இருக்காது. பலகை முதற்கொண்டு, பேர் முதற்கொண்டு இல்லை. நீங்க வேணா போய் பல ஸ்கூலை எட்டி பார்த்துக்கோங்க. தமிழை நான் எங்கே தேட வேண்டும் பரமேஷ் ஐயா? அதுக்கப்புறம் நாகலட்சுமி சண்முகம் அப்படின்னு சொன்னாரு. அவங்க வந்து ஒரு 53 வயது எழுத்தாளர். நான் அவங்க புக்கை படிச்சிருக்கேன். அவங்க இளைஞரான்னு எனக்கு தெரியாது. தலைப்ப தப்பா கேட்டுட்டு வந்திருக்காங்க. இன்றைய இளைஞர்கள், நண்பர்களே நல்லா கேட்டுக்கோங்க, இன்றைய இளைஞர்கள் தமிழை வளர்க்கிறார்களா அப்படிங்கிறதுதான். எப்ப வந்து ஒரு தலைப்பு சர்ச்சைக்கு, ஒரு பட்டிமன்றத்திற்கு வருகிறதோ அப்பொழுதே அது ஒரு கேள்விக்குறி, அது வந்து உண்மை அல்ல. எப்பொழுது ஒரு கேள்வி வருகிறதோ அப்பொழுது அதில் 50% உண்மை, 50% பொய் இருக்கிறது. பொய் மட்டுமே சொல்லணும் அப்படின்னு நீங்க வந்திருக்கீங்க. ஓகே, இளைஞர்கள்னா யாரு? 15 to 24 வயது வரைக்கும் இருப்பவர்கள் தான் இளைஞர்கள். 24 to 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கள யங் அடல்ட்ஸ், அதாவது இளைஞர்களும் கிடையாது, முதியவர்களும் கிடையாது, நடுவுலதான் வச்சிருக்காங்க. இதுல வந்து அவங்க அணி தலைவர் ஒரு படி மேல போயிட்டார். என்ன, ஔவையார் அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டார். இன்றைய இளைஞரா ஔவையார்? கிடையவே கிடையாது. ஔவையாரை நான் எடுத்துக்கவே முடியாது. சரி, லிடியன் நாதஸ்வரமோட அந்த லான்ச் ப்ரோக்ராம்க்கு நான் போயிருந்தேன். அவரோட இன்ஸ்பிரேஷன் அவரோட அப்பா. அவங்க அப்பா கொடுத்த ஐடியா தான் திருக்குறளை பாட்டா மட்டும் இல்லாம பொருளோட சேர்த்து கொடுங்க அப்படின்னு. அன்றைய இளைஞரான அவரது தகப்பன் கூறிய அட்வைஸ், அறிவுரை இன்றைய இளைஞரால் கூறப்பட்டது அல்ல, லிடியனின் தந்தை கொடுத்த அறிவுரை அது. அதுக்கப்புறம் நம்ம ஜோஹோவோட ஓனர் அரட்டை பயங்கரமா நிறைய வார்த்தைகளை சொன்னாரு. இதை யார் எத்தனை பேர் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது இன்னொன்னு. நம்மளோட இளைஞரை எத்தனை பேருக்கு இப்படி ஒரு பெயர்கள் இருக்குங்கிறது தெரிஞ்சது இன்னொரு தலைப்பு. ஆனா ஸ்ரீதர் வேம்பு ஐயா அவர்கள் அன்றைய இளைஞர், என் காலத்து இளைஞர், அவருக்கு தமிழின் மேல் அக்கறை இருக்கிறது. இன்றைய இளைஞர் அல்ல, அவர்தான் தமிழை வளர்க்க முன்படுகிறார், இன்றைய இளைஞன் அல்ல. கல்லூரிகளில் நான் படித்த காலத்தில் தமிழ் இலக்கண இலக்கிய மன்றங்கள் இருந்தன. இப்பொழுது தமிழ் இலக்கண இலக்கிய மன்றங்கள் இல்லை. உதாரணத்திற்கு சொல்வேந்தர் மன்றத்தை எடுத்துக்கோமே. நம்ம டோஸ்ட் மாஸ்டர் இன்டர்நேஷனல் அப்படின்னு ஒரு வெளிநாட்டு ஒரு வெளிநாட்டு குழுமத்துல இருந்து வந்து சொல்லி நம்ம வந்து தமிழை வளர்க்கணும்னு இங்க ஒரு சொல்வேந்தர் மன்றம் வச்சிருக்கோம். இதுல எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது கவிதா மேடத்தை கேட்டா தெரியும். நான் அவங்க மன்றத்துக்கு அடிக்கடி போயிருக்கேன். அந்த காலத்து இளைஞர்கள் இந்த காலத்து இளைஞர்கள் கம்பேர் பண்ணோம் இல்ல, அதோட சதவீதத்தை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும் யாரு அதிகமா வந்து இருக்காங்க அவங்களோட மெம்பர்ஷிப்ல. அவங்களோட இதா வேல்முத்தரசன் சொன்னார், சசிகலா மேடம் சொன்னாங்க. தமிழ் வந்து பராசக்தி படம், பராசக்தி படத்தை எடுத்தது சுதா கோங்கரா, 37 வயசு. 37 வயசு இளைஞர்கள் அப்படின்னா நீங்களும் உங்களை இளைஞர்கள் நம்பிக்கலாம், பிரச்சனை இல்லை, உங்களோட சந்தோஷத்துக்காக நாங்க உங்களை சொல்லிடுறோம்.
அவங்க அந்த படத்தை எடுத்து எத்தனை இளைஞர்கள் போய் பார்த்தாங்கங்க. என் வீட்டுல என் பையன், காலேஜ் படிக்கிற பையன், என் பொண்ணு பார்க்க தயாரா இல்ல. ஓ மை காட் மாம், தட்ஸ் அ போரிங் மூவி. அம்மா அந்த படம் நல்லா இல்ல. நீங்க ஏற்கனவே வீட்டுல தமிழ் தமிழ் தமிழ்ங்கிறீங்க. நாங்க உங்களை போய் தமிழ்ல புத்தகம் எழுதவோ எழுதவோ எதுவுமே சொல்லவே இல்லைங்க. வீட்டுல தமிழ் பேசுங்க. ஃபேனை காத்தாடி என்று கூறுங்கள், இல்ல லைட்டை விளக்கு என்று கூறுங்கள். கிடையாது, வாங்க சாப்பிடலாம், கம் லஞ்ச் சாப்பிடலாம். இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் தாங்கள் உபயோகப்படுத்தும் ஆங்கில மொழியை எடுத்துவிட்டு தமிழை பயன்படுத்துங்கள். இவ்வளவு மட்டும்தான் சொல்றோம். இதுக்கடுத்து சொல்வேந்தர் மன்றத்துல அதிகமான இளைஞர்கள் வரணும் அப்படிங்கிற ஆசைதான் எங்களோடது. உங்களை எதிர்ப்பது அல்ல, உங்களுக்கு புத்தி புகட்டுவது, உங்களுக்கு கூறுவது. நீங்கள் இளைஞர்கள், நீங்கள் அதிகமாக தமிழை பயன்படுத்த துவங்குங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அப்பா, அப்படியே மழை பெஞ்சு ஓஞ்சாப்புல இருந்தது சொல்வேந்தர் சத்யா. மிகவும் அருமை. என்னன்னா அவங்க உணர்ந்து பேசுறாங்க. அந்த வீட்டுல நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் பார்த்து பதச்சு போயிருக்காங்க அவங்க. என்னடா நம்ம குழந்தையிலே நம்ம சொல்றதை கேட்கலையே, எப்படி இந்த சமூகத்தை நம்ம திருத்த போறோம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவங்க கிட்ட நான் பார்த்தேன். மிகவும் அருமையான பேச்சு. தமிழினி மெல்லச்சாகும் அப்படின்னு சொல்றாங்களே, அதை வச்சே உங்களுக்கு புரியலையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் என்ன புக்கு படிக்கணும்னு சொல்லுங்கப்பா சொல்வேந்தர் பரமேஷ். அப்புறமா உங்களுக்கு சொல்லுங்க சொல்வேந்தர் பரமேஷ், என்னெல்லாம் புக் படிக்கலான்னு ஒரு தடவை சொல்லுங்க அவங்களுக்கு. அப்புறமா பள்ளிகள் பற்றி ரொம்ப அழகா சொன்னாங்க. எந்த பள்ளியில நேம் போர்ட்ஸ் எல்லாம் தமிழ்ல இருக்கு. நம்மளே நம்ம குழந்தைகளை வந்து பிரைவேட் ஸ்கூல், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ், கான்வென்ட் ஸ்கூல்ஸ் அங்கதான் நம்ம படிக்க வைக்கிறோம். அப்புறம் எப்படி தமிழ் வளரும்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் ஸ்ரீதர் வேம்பு அவர் வந்து அந்த கால இளைஞர்னு நல்லா சொன்னாங்க. அப்புறம் நாகலட்சுமி புத்தகம் எழுதியிருக்காங்க. 53 வயசாருது. இந்த கால இளைஞர் புத்தகம் எழுதல. வயசானவங்க தான் தமிழ் வளரணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய இளைஞர்கள் நினைக்கல அப்படிங்கறது அவ்வளோ ஒரு எடுத்துக்காட்டு அடிக்கிட்டே போறாங்க அவங்க. அப்புறம் சொல்வேந்தர்கள் மன்றத்தை விடல அவங்க. நல்ல ஒரு தாக்கம் அந்த சொல்வேந்தர் மன்றத்துல போட்டு ஒரு சொல்வேந்தர் கவிதாவை போட்டு தாக்கினாங்க இன்னைக்கு. அவங்க ஃபாரின்ல தான் ஆரம்பிச்சாங்க, நம்மள ஆரம்பிச்சோம் அப்படின்னு கேக்குறாங்க. மிகவும் அருமையான வாதம். அப்புறம் சுதா கொங்கராக்கு எவ்வளவு வயசு? 37 வயசு. அவங்க இளைஞர்னா இளைஞர் தான். எல்லாருமே இளைஞர்கள். நானும் இளைஞர் தான் இப்போ, மனசளவுல, வயசளவுல இல்ல. அதனால சுதா கொங்கரா வந்து இளைஞர் தான் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். யார் ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க அந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்லாம். அப்பப்பா, ரொம்ப அருமையா அந்த வீழ்ச்சி அடைகிறது அப்படிங்கிறதுக்கு எப்படி இன்னொருத்தர் எதிர்த்து பேச முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. இவங்க ரொம்பவே ஒரு டஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் எதிரணிக்கு. இப்போ காவ்யா வரப்போறாங்க. காவ்யா என்னத்தை பத்தி பேச போறாங்க? சொல்வேந்தர் காவ்யா என்ன பேச போறாங்க அப்படின்னு பார்த்தாக்க, தமிழ் மொழி செழிப்படைகிறது அப்படின்னு பேச போறாங்க அவங்க. அவங்க வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் கோயம்புத்தூர்ல டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப்ல இருக்காங்க, சொல்வேந்தரா இருக்காங்க அவங்க. அவங்களுக்கு டோஸ்ட் மாஸ்டர் சொல்வேந்தர் மன்றம்னா ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்கு. காவ்யா அவங்களுக்கு. காவ்யா, நீங்க முதல்ல ஒரு பட்டிமன்றத்திலயும் பேசிருக்கீங்க இல்லையா, நகைச்சுவையா, நினைவு இருக்கு எனக்கு. பாடல்களை பத்தி பேசினோம் இல்லையா. இப்பதான் ஜாயின் பண்ணீங்களா? முன்னாடியில இருந்தே இருக்கீங்க இல்லையா பட்டிமன்றத்துல? ரொம்ப நகைச்சுவையா பேசுவாங்க இவங்க. கேட்கலாம் இவங்க எப்படி நகைச்சுவையா பேசி தன்னோட அணிக்கு எப்படி வலு சேர்க்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க நான் வந்து ஆவலா இருக்கேன். சொல்வேந்தர் காவ்யா, மேடை உங்கள் வசம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும், நடுவர் போற்றுதும் நடுவர் போற்றுதும். இது அந்த காலத்துல எல்லாம் வணக்கம் அப்படிங்கிற ஒரு சொல்லே கிடையாது நடுவர் அவர்களே. இந்த மாதிரி வாழ்த்து சொல்லி மட்டும்தான் ஒரு உரைய தொடங்குவாங்க. வணங்கு அப்படிங்கிற சொல் மட்டும்தான் மருவி 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 வணக்கம் அப்படிங்கறது ஆயிடுச்சு. ஆனா இப்போ வணக்கம் சொல்லலாமே, ஹாய் ஹலோக்கு பதில் அப்படிங்கறத உறக்க குரல் கொடுத்து கொண்டிருக்கும் எதிரணி அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து முதல்ல நம்மளோட தலைவர்
அன்புமணி, எதிரணி தலைவர் அன்புமணி அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். எதிரணி தலைவர் ஆரம்பத்திலேயே சொன்னாரு, நாங்க ரொம்ப கவலைப்படுறோம். எதிரணி தலைவர் கவலைப்பட்டு கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் எங்கள் தம்பிகள் தங்கைகள் கடல் கடந்து தமிழை செதுக்கி கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்று நான் சொல்கிறேன். இப்பொழுது விக்கிபீடியா அப்படின்னு ஒண்ணு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா தமிழ் விக்கிபீடியாவை மொத்தமா ஆய்வு செஞ்சு அதை செதுக்குனது பின்னாடி எதுவுமே இல்லாத இளைஞர் கூட்டம் மட்டும்தான். அதுவும் வாலண்டியரிங் ஒர்க், அதுவுமே பெய்டு ஆப்ஷன் கிடையாது. ரெண்டாவது விஷயம், எத்தனை பேருக்கு இங்குள்ளவர்களுக்கு தமிழ் யூத் கான்ஃபரன்ஸ், தமிழ் இளைஞர்கள் மாநாடு என்று நடக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஜெர்மனி, பேங்காக், மலேசியா, லண்டன், இத்தனை இடங்களில் அத்தனை கலாச்சாரமும் ஒண்ணு கூடி டிஜிட்டல் வழியா கூட அத்தனை இளைஞர்களும் கலந்து கொள்கிறாங்க. இதுக்கு சத்யா அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி 30 வயதுக்குள்ள மட்டும்தான் வயது வரம்பு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு. சத்யா பிரான்சிஸ், இது உங்களுக்கு பதிலளிக்கும் என்று நினைக்கிறேன். சரி, அதை விடுவோம். சத்யா ஒரு பயங்கரமான தாக்குதல் ஒண்ணு வச்சாங்க. எந்த ஸ்கூல்லயுமே அது இல்ல, எந்த ஒரு பள்ளிக்கூடத்திலயுமே அது இல்லை. நடுவர் அவர்களே, நான் உங்களிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எந்த ஒரு மாநாடாக இருக்கட்டும், எந்த ஒரு நற்செயலாக இருக்கட்டும், எந்த ஒரு பள்ளியிலும் இருக்கட்டும், முதலில் காலையில் தொடங்குவது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி. மொழிக்கு மட்டுமே ஒரு வாழ்த்து இருக்கு அப்படின்னா அது தமிழ் மொழியில மட்டும்தான் இருக்கு. தமிழ் மொழி வீழ்ச்சி அடைஞ்சாச்சு அப்படின்னா இப்பவும் அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து நிறுத்தப்பட வேண்டுமே தவிர திரும்பவும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு அதை எடுத்துக்கொண்டு இந்த கால இளைஞர்களும் அதை எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. ஏன் ஒரு குரல் கூட இதை பற்றி வரவில்லை என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, தமிழ் மொழி எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஜனவரி 26 என்பது என்று எத்தனை பேருக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியும். ஜனவரி 25 என்பது இங்க எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த நாள்ல என்ன கொண்டாடுறோம்? நம்ம தமிழ் மொழியின் தியாகிகள் தினம். அதையும் கொண்டாடி அதை ஒரு ஈவெண்டா ஆர்கனைஸ் பண்ணி கொண்டாடப்படுகிறது மொத்தமாவே இளைஞர்கள் கூட்டம் மட்டும்தான். இது 1939 தியாகிகள் உயிர் விட்டாங்க. ஆனால் அதை கொண்டாட ஆரம்பித்தது 2025, விச் மீன்ஸ் இளைஞர்கள் தான் அதை வழிநடத்தி செல்கிறார்களே தவிர முதியோர்கள் அல்ல. ஓகே, புக் ஃபேர் ஒண்ணு நடந்தது சென்னையில ஜனவரி மாதத்துல. அது சத்யா, கவிதா எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. அதில் 1000 அரங்குகள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த 1000 அரங்குகளில் பிரத்யேகமாக 428 அரங்குகளில் மட்டும் தமிழ் புத்தகத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஆங்கிலத்திற்கு இதே அவர்கள் கொடுத்த இடம் எது தெரியுமா? 256 அரங்குகள். இதிலேயே தமிழ் எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடையாம செழிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஹிந்து நியூஸ் பேப்பர் சொல்லுது. நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருந்தா தயவு செஞ்சு படிங்க, தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஓகே, ஆல் இண்டியா ரேடியோ மூலியமா கிரிக்கெட் கமெண்ட்ரி எல்லாமே நம்ம கேட்டு நடந்துட்டது அந்த காலம். ஆனா இந்த காலத்துல தமிழ் கமெண்ட்ரி மூலியமா அழகை ரசித்து லட்சக்கணக்கு ஒரு கிரிக்கெட் ஒரு ஸ்போர்ட்ஸ் ரசிகர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து கொண்டாடி கொண்டிருப்பது இந்த காலம். அதையும் உருவாக்கியது இளைஞர்கள் மட்டுமே. அண்ட் மார்ச் 15, 2026 போன மாதத்திலிருந்து தமிழ்நாடு சர்டிபிகேஷன் தியேட்டர் சர்டிபிகேஷன் போர்டு ஒரு ரூல் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இனி அனைத்து படங்களிலும் தமிழ் சப்டைட்டில்ஸ் கண்டிப்பா வேணும் இப்படிங்கிறதுதான் அதோட ரூல். இது எதுவுமே தெரியாம அன்புமணி இன்னொரு எவ்வளவு தமிழ் வீழ்ச்சி அடைகிறது அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அறியாமை. அன்புமணி ஆக்சுவலி சொன்னாரு இந்த அந்த ஒரு பாடல் பத்தி தான் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேருக்கு என்ஜாய் என்ஜாமின்ற இந்த ஒரு பாட்டு தெரியும்? நிறைய பேர் கேட்டிருக்கோம் இல்லையா? அது என்னதான் பீட்ஸ் இருந்தாலும் தமிழோட ஒப்பாரி அப்படிங்கிற ஒரு சாங்க மருவி அதை அடுத்த நிலைக்கு கொண்டு போக வைத்ததுதான் என்ஜாய் என்ஜாமி என்கிற சாங். உங்களுக்கு டவுட் இருக்குன்னா தயவு செய்து அதை ரிசர்ச் பண்ணி பாருங்க. அரங்கத்தில் தமிழை அழகு பார்த்தது அந்த காலம். ஆனால் இணையத்தில் தமிழை இயங்க வைப்பது இந்த காலம். ஏன்னா ஸ்பாட்டிஃபை மூலியமா, இன்ஸ்டாகிராம் மூலியமா, மற்ற வலைத்தளங்களின் மூலியமா தமிழ் மொழி மட்டும் முன்னொரு காலத்தில் இருந்து 286% வளர்ச்சியை கண்டுள்ளது. அது ஹிந்தியோ, மராத்தியோ, தெலுங்கோ, மலையாளமோ கிடையாது. தமிழ் மொழி மட்டும் இந்த ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கு.
இதை தவிர தமிழ் தான் அது வேணும் அப்படின்னு வீழ்ச்சி தான் அடைக்குதுன்னு சொன்னா, நாங்கள் தமிழுக்கு சிறகுகள் கொடுத்து பறக்க வைக்க நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் தங்கத்தை உள்ளே கூண்டுக்குள் பூட்டி வைக்க பார்க்கிறீர்கள். நடுவர் அவர்களே, மேடை உங்கள் வசம். மிகவும் அருமையான பேச்சு. இன்று நகைச்சுவையே இல்லை, மிகவும் என்ன சொல்ற, ரொம்ப சீரியஸா பேசினாங்க சொல்வேந்தர், காவ்யா. அதுல இருந்தே தெரியுது அவங்களுக்கு எவ்வளவு ஒரு மன வருத்தம் இருக்கு அப்படிங்கிறது. தமிழ் மொழி செழிப்பு தானே அடையிறது, எதுக்கு வீழ்ச்சி அடையிறதுன்னு இவங்க எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப மன வருத்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். விக்கிபீடியா, தமிழ் விக்கிபீடியா, யூத் கான்ஃபரன்ஸ், அப்புறமா 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் தான் அந்த யூத் கான்ஃபரன்ஸே செய்யறாங்க அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா சொன்னாங்க. அப்புறம் 25th ஜனவரி தமிழ் மொழி தியாகிகள் தினம். இதுவே நம்மளுக்கெல்லாம் தெரியுமா? எவ்வளவு பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. மிகவும் நன்றி இந்த தெரியும் செய்தி தெரியும் மேடம், கொடுத்ததற்கு. தெரியும் மேடம். மொழிப்போர் தியாகிகளோட. ம்? ஆனா அது தெரியும் மேடம். நான் மொழிப்போர் தியாகிகளோட நினைவு நாள் ஆ, கொண்டாடுறோம். ஆ, மிகவும் அருமையாக சொன்னார்கள் அதை. அப்புறம் தமிழ் கமெண்ட்ரி, நிஜமாவே எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். தமிழ்ல கமெண்ட்ரி சொல்றது ரொம்பவே அழகா சொன்னீங்க. அப்புறம் மார்ச் 15 2026 அந்த தினத்தை பத்தி சொன்னீங்க. அப்புறம் தமிழ் சப்டைட்டில்ஸ் இப்போ வருது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. நிஜமாவே எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி வருது. அப்புறம் ஸ்பாட்டிஃபை, இன்ஸ்டாகிராம், இது மூலியமாவும் தமிழ் செழிப்பு தான் அடையிறது. அந்த அளவுக்கு செழிப்பு எந்த ஒரு மொழியும் அடையல அப்படிங்கிறத ரொம்பவே ஒரு மாதிரி புள்ளி விவரத்தோட சொன்னீங்க இல்லையா? அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இத்தனை சதவிகிதம், அத்தனை சதவிகிதம் அப்படின்னு ரொம்ப அழகா நீங்க சொன்னதுனால எனக்கு ரொம்பவே அது பிடிச்சது. இப்போ கடைசியா பேச வருபவர், வீழ்ச்சி அடைகிறது அப்படின்னு பேச வருபவர் அப்துல் ஹாவிர். கரெக்டா ப்ரொனன்சியேஷன்? ஆலிர். இல்லையா? லீ, அதான் அப்துல் ஆலிர். கரெக்டா? சரி. சொல்வேந்தர் அப்துல் ஆலிர் அப்படிங்கிறவங்க தான் இப்போ அவங்களோட அணிக்கு வலு சேர்க்க வரப்போகிறாரு. அவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். 8 வருடங்களாக கத்தார்ல ரசாயன தொழிற்சாலையில் அறிமுகம் மாறி இருக்கா? ஓகே, சாரி, இங்கிலீஷ்ல இருக்கு உங்க அறிமுகம். கரெக்ட். Toastmaster Abdul Halir is from one of the busiest cities in South India, Chennai. Started his journey as a Toastmaster 4 years ago with a passion for public speaking. He loves to write scripts for short films and short stories as a hobby. He used to make short films. One of his shortlisted was top 40 at the All India level and screened in a theatre full of audience. Congratulations for that. Thank you. He believes that opportunity won't knock twice. Grasp when it shows up. Till then keep knocking and break the door for the way. மேபி இவர் வீழ்ச்சி அடையிறது அப்படிங்கிறதுனால தான் இங்கிலீஷ்ல அவரோட இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் நானு, இல்லையா அப்துல் ஹலீர்? சரி, பார்க்கலாம் இவர் எப்படி அவரோட அணிக்கு கடைசியா வராரு. அதனால ரொம்ப ஆணித்தரமா பேச போறாரு. எல்லாரும் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுங்கிறப்பல செவியை தீட்டி வச்சுக்கலாம். மேடை உங்கள் வசம். எப்படியாவது உண்மையை பேசிட வேண்டும் என்று அமைந்திருக்கும் என் அணியினர்களுக்கும், முலாம் பூசி எப்படிப்பட்ட பொய்யை வேணாலும் விட்டுவிடலாம் என்று விட்டுக் கொண்டிருக்கும் எதிரணியினர்களுக்கும், எப்படி உண்மை வெளிவந்தாலும் உண்மையின் பக்கம் சார்ந்திருப்பேன் என்ற நடுவர் அவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நடுவர் அவர்களே, இப்ப நான் இவங்க எல்லாம் கத்தி கதறினதுக்கு அப்புறம் இவங்களுக்கு பதில் கொடுத்து என்னோட உரைக்கு போறேன். முதல்ல நம்ம காவியா, அவங்க தமிழ் வளர்ச்சி அடைகிறதுன்னு பேசிட்டு அவங்களோட உரை மொத்தம் ஆங்கிலத்திலே வாங்கிட்டு போயிட்டாங்களே, அப்புறம் எங்க இருந்து தமிழ் செழிப்படைகிறது? உங்க தமிழை நீங்களே வளர்க்கல, அதுல யாரு வளர்ப்பா? அப்ப புள்ளி விவரங்கள் அடுக்குனாங்க.
அவங்க சொன்ன புள்ளிவிவரத்தோட திருத்தத்தை நான் சொல்றேன் கேளுங்க. 2022 இந்த புத்தக கண்காட்சியில 15 லட்சம் தமிழர்கள் உள்ள வந்திருக்காங்க. 15 கோடி புத்தகங்கள் வித்திருக்கு. அதே 2022ல 20 லட்சம் தமிழர்கள் வந்திருக்காங்க. வெறும் 50 லட்சம் புத்தகங்கள் தான் வித்திருக்கு. எங்க வளருது? தமிழ் புத்தகத்தின் விற்பனையும் வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க. அப்புறம் இந்த தமிழ் யூத் கான்ஃபரன்ஸ் பத்தி பேசுனாங்களே, இதோ உங்களுக்காக திரையில பாருங்க. அதே யூத் கான்ஃபரன்ஸோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஆங்கிலத்துல வெளியிட்டு இருக்காங்க. அந்த யூத் கான்ஃபரன்ஸ் ப்ரோக்ராம் ஆங்கிலத்துல இருக்கு. சரிதான், 16 35 வயசு வரைக்கும் தான் பண்றாங்க. ஆனா எல்லாம் ஆங்கிலத்துல இருக்கு. எங்க இந்த தமிழை வளர்த்தீங்க? நீங்களே தமிழை வீழ்ச்சி பாதைக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அப்புறம் நம்ம ஐயா பரமேஸ்வர ஐயாவுடைய பேச்சுகள்ல மொழிபெயர்ப்பு அங்க இருக்கிறது, இங்க இருக்கிறது, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியும் தமிழுக்கு, அதெல்லாம் யாரு பாக்குறா? நீங்க பாக்குறீங்களா? உங்க வீட்டுக்கு குழந்தைங்க பார்க்க வைக்கிறீங்களா? படிக்க வைக்கிறீங்களா? யார் பயன்படுத்துறா? எல்லாம் ஏட்டு சுரக்காய், கறிக்கு உதவாது, கறி சுரக்காய் வேண்டும். அப்புறம் நம்ம இவங்க சசிகலா பேசுனாங்க, நீங்க எதற்கு தமிழ் மன்றத்தில் இருக்கிறீர்கள்? எத்தனை ஆக்டிவான தமிழ் மன்றம் இருக்கு தெரியுமா? மொத்தம் உலக அளவுல 20 ல இருந்து 25. அதுல 20 வயசு குறைஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அதிகபட்சம் 60 பேர் பதிவு செஞ்சிருக்காங்க. எத்தனை பேர் பங்கேற்கிறீங்க? எத்தனை பேர் முன்னேறுறீங்க? இதுதான் நீங்க சதவீதத்தை வச்சு பேசுறது. இதுதான் இன்றைய சமூகம் தமிழ் வளர்ச்சிக்காக கொடுக்கக்கூடிய நேரம். மற்ற நேரம் வீழ்ச்சி அடையுதுங்க. நடுவர் அவர்களே, நமக்கு பாடல்களை பத்தி பேசணுமே, எத்தனையோ பாடல்கள், சிறப்பான பாடல்கள் பேசினாங்கல்ல. எத்தனை சிறந்த நடிகர்களோட பாடல்கள் பேசினாங்க. நான் ரெண்டு பாடல்கள் மட்டும் சொல்றேன். அவங்க 2 நடிகர்களுக்கும் அவ்வளவு ரசிகர்கள், அந்த நடிகர்களை பின்பற்றக்கூடியவங்க. ஆனா அவங்களோட பாடல் எப்படி இருக்கு தெரியுமா? அடுமாடோடுமா ஐஸ்வர்ல கடிமாலுமா தேச்சி கழிச்சுட்டா கிராக்கு, தமிழ் மொழியே கிராக்கு. இன்னொரு நடிகர் OMG பொண்ணே ஐயன்வை கண்டே, அதுக்கப்புறம் பிளா 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 ஏதோ வருது, வார்த்தையே வாய்க்கிறவங்களே அத்தனையும் ஆங்கிலம். இந்த ரசிகர்களோட இந்த நடிகரோட ரசிகர்கள் இந்த பாடலை கேட்டு தமிழ் வளர்ச்சி அடையுது. இந்த பாடல்கள் பின்னாடி போகல. என்ஜாய் என்ஜாமி மட்டும் இல்ல, இதுவும் சாமி தான். ஏன் இந்த தமிழை பத்தி ஏன் யாரும் பேசல? ஒண்ணும் இல்லைங்க. இப்ப இந்த சமூகமுடைய படிப்பை பத்தி பேசுறோம்ல. எத்தனை பிள்ளைங்களை இங்க தமிழ் தாயகத்தில் இருக்கவும் நம்முடைய பிள்ளைங்களை 2வது படமா தமிழ் எடுத்து வச்சிருக்கோம். கேட்டா சரி, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம பிள்ளைங்க பிரெஞ்சு ஜெர்மன் எடுத்தா ஈஸியா பாஸ் ஆயிடுவாங்க. எத்தனை இளைஞர்களின் மனநிலை அந்த மாதிரி போயிடுச்சு. இப்ப இந்த காலத்து இளைஞர்கள் ஈஸியா பாஸ் ஆகணும் அப்படின்னா தமிழ் மொழியை கத்துக்காம எங்கேருந்து வளரும்? தமிழை பேசுறோம், எத்தனை பேருக்கு எழுத தெரியும்? அப்ப சப்டைட்டில் தமிழ்ல இருந்தா என்ன, ஹிந்தியில இருந்தா என்ன, இங்கிலீஷ்ல இருந்தா என்ன? பேச தெரியணும், எழுத தெரியணும், வாசிக்க தெரியணும்ல. இதே வாசிப்புக்கே வளர்ச்சி இல்லைங்கிறப்போ வருங்க இந்த குழந்தைகள் வளர வந்த இளைஞர்கள் அந்த இளைஞர்கள் வீழ்ச்சி கொண்டு போலையா? நீங்களே இந்த இளைஞர்கள் வீழ்ச்சிக்கு தள்ளலையா? அப்புறம் எப்படி சிரிப்படையில் இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்கீங்க? அதாவது நடுவர்களே, சமீபத்தில் ஒரு இளைஞர் ஒருத்தனை பார்த்தேன். நம்மளுடைய ஒரு குறுங்க நம்மளுடைய மன்ற கூட்டங்கள், தமிழ் மன்ற கூட்டங்களை பத்தி பேசிட்டு இருக்கும்போது, இது ப்ரோ எனக்கு பியூர் தமிழ்ல பேசணும்னு ஆசை ப்ரோ, வாங்க மன்றத்துல இணைங்க பேசுங்க கத்துங்க. ஆக்சுவலா ஐம் ட்ரைங் டு லேர்ன் பட் இட் இஸ் சோ டிஃபிகல்ட். தம்பி தமிழே வரலப்பா. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா அதுதான் ட்ரை பண்றேன். இதுதான் இன்றைய இளைஞர்களின் நிலைப்பாடு. தமிழை பேச முயற்சி பண்றேங்கிற வாக்கு வராம ட்ரை பண்றேன், அது நொனி நாக்குல. இப்படி இருந்தா மன்றங்கள் எங்க தலைவரே வளருது? அப்புறம் நம்ம ஜோஹோ அரட்டையை பத்தி பேசினோம்னு அதுல பேசும்போது அந்த எதிரணி தலைவரே ஒரு வாக்கியத்துல இது நாகரிகம் இல்லாத தமிழ் பேர், நாகரிகமான பேர் வைக்கல தமிழ் பேர் வச்சுட்டான். அப்ப தமிழ் பேர் வச்சா நாகரிகம் இல்லையா? எதிரணி தலைவரை நீங்க சொல்ல வேண்டாமா? அப்ப இது நீங்களே வீழ்ச்சிக்குன்னு ஒரு ஆதாரமா கொடுக்கலையா? நீங்க இத என்ன பேசுறீங்க? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இதை நாங்க பேசணும் வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டு கொண்டிருக்கிறாரு. முதல்ல வீட்டுல ஆங்கிலம் இல்லாம தமிழ் பேசுங்க, வேணாம்னு சொல்லல. உங்க பிள்ளைங்க இங்கிலீஷ்ல தான் பேசணும். பள்ளிக்கூடத்துல இங்கிலீஷ்ல பேசினா ஃபைன் போட்டுருவாங்க, தமிழ்ல பேசினா ஃபைன் போட்டுருவாங்க. இங்கிலீஷ்லயே பேசு. தேவைக்கு மொழி கத்துக்குங்க, ஆனா அதே அத்தியாவசிய மொழியா மாத்திராதீங்க. இப்படி உங்களுடைய மொழிகளை உங்களுடைய அடையாளங்கள் மாற்ற ஒரு சமூகத்தை அழிக்க உங்க அடையாளத்தை அழிக்கணும். அதுக்கு முதல் முக்கியமா ஒரு மொழி அழிக்கணும். அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. நம்முடைய மொழி பிராமியில இருந்து சங்க மொழியில இருந்து இப்ப மொழியா வந்துருச்சு. அடுத்து தங்கலீஷுங்கிற ஒரு உருவம் எடுத்துருக்கு. இது மொழி அழிப்பு இல்லையா? மொழி திணிப்புக்காக போராடின பராசக்தி இருக்கே, மொழி அழிப்புக்காக எதை பத்தி போராடிட்டு இருக்கோம்? இப்படி மொழி அழிப்புகள் இன்றைய இளைஞர்களை தள்ளும். நீங்களும் அதை பின்பற்றிக் கொண்டிருக்கும் இன்றைய இளைஞர்களும் இன்றைய சிறுவர்கள் நாளை இளைஞராக போகும். இத்தனை அத்தனை இளைஞர்கள் ஆளும் இக்காலத்தில் தமிழ் மொழி வீழ்ச்சி தான் அடைகிறது என்று கூறி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அப்பா ரொம்ப நெத்தியடியா இருந்தது உங்களோட பேச்சு. மிகவும் அருமையா இருந்தது உங்களோட பேச்சு. மிகவும் நன்றி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விற்பனை வீழ்ச்சி அடைந்தது. அப்புறம் யூத் கான்ஃபரன்ஸ்னு எதுக்கு? அதை அப்படியே வேற காட்டுறாரு அவரு. எடுத்துக்காட்டா அந்த பேப்பரையும் காட்டுனீங்க. ரொம்ப நன்றி அதை பத்தி. அது ஆங்கிலத்துல எதுக்கு இருக்கு? தமிழ்ல தானே இருக்கணும். அப்புறம் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஒரு உதாரணமும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது மாதிரி நிறைய உதாரணங்கள் கொடுத்து பேசினாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே இல்லையா கேட்கறவங்களுக்கு. அப்புறம் பாடல்கள் ஆலுமா டோலுமா. அப்புறம் இன்னொரு பாட்டை பத்தி அவர் சொல்லவே வெக்கப்பட்டாரு. அது அவ்வளோ ஒரு அர்த்தம் வந்து நல்லா இல்லை அதுல அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா வந்து என்ன சொன்னீங்க? ட்ரை பண்றேன், நான் தமிழ் கத்துக்க ட்ரை பண்றேன். அதையே முயற்சி செய்யறேன்னு ஏன் சொல்லக்கூடாது? அப்புறம் சப்டைட்டில்ஸ், உனக்கு தமிழ் தெரிஞ்சாதான் என் சப்டைட்டில படிப்ப. நீ தமிழ் தெரியாத நீ என்னத்தை படிக்க போற? அதுவும் ரொம்பவே நல்ல ஒரு விவாதம் அது. அப்புறமா வந்து இங்கிலீஷ்லயே பேசிட்டே இருந்தா எப்படி தமிழ் செழிப்படையும்? இந்த ஒரு விவாதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. இப்போ 2 அணி தலைவர்களும் அவர்களுடைய கடைசியாக அவர்களுடைய விவாதத்தை வைப்பார்கள். முதலில் செழிப்படைகிறது சொல்வேந்தர் வேல்முத்தரசன் அவர்களை அழைக்கிறேன். அவைக்கு மறுமுறையும் என் வணக்கம். முதலாவதாக நான் ஒரு இளைஞரை பற்றி சொல்ல விரும்புகிறேன். கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் வட்டம் காட்டம்பட்டி கிராமம் இளைஞனாக நான் பேசுகிறேன். எங்க கிராமத்துல நாங்க இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து 3000 மரங்கள் நட்டிருக்கோம். நாங்க 280 ஏக்கர் குளத்தை தூர்வாரி இருக்கோம்னு ஒரு இளைஞர் பேசினாரு. அந்த இளைஞர் எந்த அணியில இருக்காருன்னு கேட்கும்போதுதான் கொஞ்சம் எனக்கு நெஞ்சு வலிக்குது. இப்படி அவரே எப்படி மாறினாருன்னா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அடுத்து அவர் சொன்னாரு, நான் உயரந்தாண்டுதல் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. லிடியன் நாதஸ்வரத்தை பத்தி 2 நிமிஷம் பேசினேன்னாரு. நான் வரலாற்றுல ஒரு முக்கியமான திருக்குறளை இசையமைப்பதை பத்தி பேசினேன், அதுக்கு 2 நிமிஷம் பேசினேன். ஆனா அவர் சம்பந்தமே இல்லாம உயரந்தாண்டுதலை பத்தி 4 நிமிஷம் பேசி முடிச்சு விட்டாரு. அதான் ஏன்னு எனக்கு புரியல. அடுத்து அர்ச்சனா வந்தாங்க. அவங்க குழந்தை அவங்கள வந்து ஹாய் மம்மி, ஹவாரி மம்மி, மம்மி மம்மி மம்மிங்க. பிறந்த குழந்தைகிட்ட மம்மின்னு சொல்லு மம்மின்னு சொல்லுன்னு கண்ணத்தை கிள்ளுனா அது மம்மின்னு தான் சொல்லும். நீங்க அம்மான்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது அம்மான்னு சொல்லும். ஆய்வு என்ன சொல்லுதுன்னா 7 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை அவங்க பெற்றவங்களை பார்த்துதான் வளருது. அவங்க பெற்றவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்துதான் அந்த குழந்தை இந்த சமூகத்துல பிரதிபலிக்குதுன்னு சொல்றாங்க. நீங்க உங்க குழந்தைங்க கிட்ட தமிழ்ல பேசுங்க, உங்க குழந்தை உங்க கிட்ட தமிழ்ல சத்தியமா பேசும். நாங்க அப்பன் பேச்சை கேட்க மாட்டோம், ஆனா அப்பனுக்கு ஒண்ணுன்னா எவன் பேச்சையும் கேட்க மாட்டோம். அதேதான் நான் சொல்ல வர்றேன். தமிழ் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தமிழர் கூட்டம் ஒன்று சேரும். அதுக்கு அடையாளம் தான் இந்த தமிழ் சொல்வேந்தர் மன்றம். நம்ம தமிழ் சொல்வேந்தர் மன்றத்துல போதுமான உறுப்பினர்கள் இல்லைன்னு கவிதா சொன்னோனே 20 பேர் அதுல மெம்பர் ஆயிட்டாங்க. இது தமிழுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தமிழர்கள் எல்லாம் ஒண்ணு சேருவாங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அடுத்து தொம்மை அவர்கள் பேசினாரு. உண்மையை சொல்லணும்னா அவர் தான் எங்க அணிக்கு பேசியிருக்கணும். அவர் எங்க அணிக்கு பேசுறதுக்கு பதிலா மாத்தி வேற அணியில பேசிட்டாரு. ஹாய் ஹலோவை தவிர உங்களுக்கு வேற வார்த்தையே தெரியாதா? ஏன் ஹாய் ஹலோவையே 4 பேரும் திரும்ப திரும்ப பேசுனீங்கன்னு தான் எனக்கு தெரியல. அடுத்து சத்யா பிரான்சிஸ் சொன்னாங்க, 50 காப்பியம்னா என்னன்னு கேட்டாங்களாம். உடனே இவங்க பொண்ணு இன்ஸ்டன்ட் காப்பியை பத்தி சொன்னிச்சான். அவங்களே அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க. லிடியன் நாதஸ்வரமோட அப்பாவோட உந்துதல்னாலதான் லிடியன் நாதஸ்வரம் வந்து திருக்குறளை மொழிபெயர்த்தாருன்னு. நீங்க தான் உங்க பொண்ணுக்கு அந்த உந்துதலை கொடுக்கணும். தப்பு உங்க மேல இருக்கு சத்யா பிரான்சிஸ். உங்க பொண்ணை குறை சொல்லிட்டு நீங்க இது எப்படி தெரியுமா இருக்கு? நீ நல்லா இருடா, நீ நல்லா படிடான்னு சொல்லிட்டு நம்ம டிவி பாக்குற மாதிரி இருக்கு. நீங்க திருந்துங்க. உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து திருந்தலன்னா அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. அடுத்து சொன்னாங்க, பாரதியார் மெல்ல தமிழ் இனி சாகுன்னு சொன்னாரு. அந்த பாட்டை ஃபுல்லா படிங்க சத்யா பிரான்சிஸ். ரீல்ஸ்ல பாத்துட்டு வந்து பேசாதீங்க. மெல்ல தமிழ் இனி சாகும், அந்த மேற்கு மொழி புவி எங்கும் ஓங்கும் என்றந்த பேதை உரைத்தான் அப்படின்னு சொன்னாரு பாரதியார். இப்ப பாரதியார நான் அதுக்கு அவருக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு தெரியுமா? உலகெங்கிலும் போய் தலை சிறந்த கலை சொற்களை தமிழ் மொழியில மொழிபெயருங்கன்னு அந்த பாட்டுல சொல்லிட்டு கடைசியா அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இந்த பெரும்பலி தீரும், புகழ் ஏறி புவிமிசை எங்கும் ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக தமிழ் மொழியை சிறப்படைய செய்யணும்னா நீங்க நான் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாதான் நடக்க முடியும்.
அதனால மத்தவங்களை குறை சொல்லிட்டு நான் ஜாலியா என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன், நான் இன்ஸ்டா ரீல ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா எதுவுமே மாறாது. அடுத்து கடைசியா ஒருத்தர் பேசினாரு தம்பி, அவர் பேசும்போது அவருக்கு கொஞ்சம் ரத்தமெல்லாம் கொதிச்ச மாதிரி இருந்துச்சு, தமிழுக்காக ரத்தம் கொதித்ததுன்னு. அதுதான் நானும் சொல்றேன், தமிழ் உங்க ரத்தத்துல இருக்கு. தமிழ் ரத்தத்துல இருக்கிற வரைக்கும் யாராலையும் எவராலையும் நம்மளை அழிக்க முடியாது, நம்ம செழிப்படைஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் மறுமுறையும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்க. மிகவும் அருமையாக தனது அணியை தூக்கி நிறுத்தி இருக்கிறார் சொல்வேந்தர் வேல்முத்தரசன். எதிரணிக்கு எல்லோருக்கும் ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறார் அவர். முக்கியமாக சத்யா அவர்கள், தொம்மை அவர்கள், லாஸ்டா யார் பேசினாரு அவருக்கு பயங்கரமா அடி, யாரு ஆலிர் இல்லையா, அவருக்கு தான் நல்லா சொல்லியிருக்கார். ரத்தம் கொதித்தது, அவர் பேசச்சே அவருக்கு ரத்தம் கொதிக்கிறதுனா அவர் தமிழ் செழிப்படையணும்னு தானே நினைக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. மிகவும் அருமையா இருந்தது. இவர் என்ன பதிலடி கொடுக்க போகிறார் சொல்வேந்தர் அன்புமணி, பார்க்கலாம். நடுவர் அவர்களே, காய்த்த மரம்தான் கல்லடிபடும். தமிழ் வாழ வேண்டும் என்று நினைத்த எங்கள் அணி சொல்லடிபடுகிறது. எதிரணியில் இருக்கக்கூடிய 3 பேச்சாளர்கள் கடிவாளம் கட்டிய குதிரையை போல் நான் எந்த சொற்றொடரை சொன்னேன் என்று புரியாமல் விலகிச் சென்று விட்டார்கள். 6 10க்கு 10 என்ற ஒரு பாடலை பாடிட்டேங்கம்மா நான். நீங்க அங்க போய் தேடினீங்க, இருக்கிற இடத்துல தான் தேடணும் அப்படின்ட்டாங்க. என்னுடைய வாதத்தை சரியா எடுத்து பார்த்தால், நான் தமிழ் சொல்லிக் கொடுக்க சென்ற பொழுது ஒரு மாணவனுடைய அலைபேசியில் ஒலித்த பாடல் அப்படின்னு சொன்னேன். இதை தப்பா இந்த பக்கம் போட்டு 3 பேச்சாளர்கள் அதை பத்தி பேசி 6 10க்கு 10 எங்க போய் தேடுறீங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா, எதுக்காக நீ சொல்வேந்தர்ல சேர்ந்த, வேண்டா வெறுப்பா பிள்ளையை பெற்று காண்டாமிருகங்கிறீங்க, தமிழ் வீழ்கிறது என்று சொல்வது அறியாமை, இது போன்ற பல சொல்லடிகளுடன் தமிழையே மருந்தாக போட்டுக்கொண்டு பேசறக்கு வந்திருக்க நடுவர் அவர்களே. சசிகலா அம்மா சொன்னாங்க, ஹிப்ஹாப் ஆதியுடைய பாடல் தெரியாதா உங்களுக்கு, தமிழண்டா ஆள போறான் தமிழண்டா. அம்மா, இந்த 6 10க்கு 10 பாடினது அவருதாங்கம்மா, அதை நீங்க தெரிஞ்சுக்குங்க. உங்க பேச்சுல அன்பில்லை அப்படி எல்லாம் சொல்லிட்டீங்க. பராசக்தி படத்தை பத்தி பேசுறாங்க. பராசக்தி படத்துல யார் இருக்கா? ஸ்ரீலீலா இருக்கிறாங்க, சிவகார்த்திகேயன் இருக்கிறாங்க, அதர்வா இருக்கிறாங்க. அதனால அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. வணிக ரீதியாக தூய தமிழ் மட்டுமே பேசி யாத்திசை அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு, தெரியுமா? வணிக ரீதியாக அது தோல்வி படம். உங்களுக்கு ஒரு நல்ல பரிச்சயமான முகம் இருக்க வேண்டும், அதில் தமிழ் இருக்கிறதோ இல்லையோ அது தேவையில்லை. வணிக ரீதியாக அது தோல்வி. இதுதான் இன்றைய இளைஞர்களிடம் இருக்கிறது. தமிழ் கமெண்ட்ரி ஐபிஎல்ல கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அதுல ஒரு கமெண்ட்ரி நம்ம உற்று பார்த்தோம் என்றால் சிஎஸ்கே வெற்றி பெறுதுங்கம்மா. அதற்கு வருகிறது ஒரு கமெண்ட்ரி. அந்த தொகுப்பாளர் கூறுகிறார், சமீபத்தில் தமிழகத்தில் நடந்த 13 கொலைகளுக்கு இது ஒரு ஆறுதலாக இருக்குமாம். பொத்தாம்பொதுவாக நாம் அந்த நிகழ்ச்சியை வைத்துக்கொண்டு நாம் எதுவும் நமக்கு கிடைக்க போவதில்லை. சொல்வேந்தர் வேல்முத்தரசன் என்னுடைய பகிரியையோ சமூக வலைதளத்தையோ தேடி பிடித்து 3000 மரக்கன்றுகள் நான் நெட்ட பதிவை போட்டு தேடி பிடித்து கொண்டு வந்திருக்கிறாரு. அது சமூகம் சார்ந்த ஒரு பதிவு. அதில் தமிழ் எங்கே இருக்கிறது என்று எனக்கு இன்று வரை புரியவில்லை. 7 வயது வரை நாம் பேசுவதைத்தான் நம் குழந்தைகள் பிரதிபலிக்கிறார்கள் என்றார்கள். இப்பொழுது திருமண வயது வரம்பை வைத்து நாம் ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம் என்றால் 18 முதல் 25 வயதிற்குள் பெரும்பாலானோர் திருமணத்தை முடித்து விடுவார்கள். நடுவர் அவர்கள் சொன்னதை போலவே 35ற்கு கீழ் அல்லது மனதளவில் எல்லோரும் இளைஞர்கள் என்று வைத்துக் கொண்டால் அந்த குழந்தையுடன் சேர்த்து இளைஞர்களாகிய பெற்றோர்களும் தவறு செய்கிறார்கள். தமிழ் மொழி வீழ்கிறது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடுகிறேன் என்கிறார் வள்ளலார். நம்ம எதை செழிப்பு இல்லை என்று சொல்வோம்? ஒரு வாடி போன பயிரை நம்ம செழிப்பு இல்லைன்னு சொல்லுவோம். அதனாலதான் அப்துல் கலீர் ரத்தம் புடைக்க பொங்கி பேசினார், ஐயோயோ தமிழ் என் முன்னால் இப்படி செல்கிறதே. அது உங்களுக்கு நகைச்சுவையாக தெரியக்கூடும், ஏனென்றால் அது ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு. உயரம் தாண்டுதலை பற்றி 30 நொடிகள் பேசினேன். நான் 4 நிமிடங்கள் பேசியதாக முன்னுக்கு பின் முரம்பான தகவல்களை கூறுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நடுவர் அவர்களே. அப்புறம் சொல்வேந்தர் காவியா அவங்க பேசினாங்க, நான் தமிழ் மொழி வீழ்கிறது என்று சொன்னது அறியாமை என்கிறார். புத்தக கண்காட்சி பற்றி எல்லாம் கூறினார்.
தொகுப்பாளர் கோபிநாத் விஜய் தொலைக்காட்சியில் பணிபுரியக்கூடியவர். அவரே அவருடைய புத்தகத்திற்கு வந்து ப்ளீஸ் இந்த புத்தகத்தை யாரும் வாங்கிடாதீங்க அப்படின்னு ஒரு பெயர் வைக்க வேண்டியிருக்கு. அது 1,75,000 பிரதிகளை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. தமிழ் மொழி இளைஞர்களிடம் எவ்வாறு இருக்கிறது என்பதற்கு இன்னொரு உதாரணம். நாம் பழைய சங்க காலத்தில் இருந்தெல்லாம் தேடுகிறோம் என்றார்கள். இன்றளவும் காட்டம்பட்டி என்ற கிராமத்தில் சிவபுராண பாடல் ஒலிக்கும். வெள்ளிங்கிரி என்ற மலைப்பகுதிக்கு மாலை போட்டுக் கொண்டு செல்வார்கள். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசராகி முனிவராய் தேவராகி செல்லாது நின்று இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன், இப்படி எல்லாம் வரும். இதை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இளைஞர்கள் அந்த நிகழ்வில் ஈடுபடுவதில்லை. எனக்கு ஒரு சொந்தக்கார பையன் தெரியுங்கம்மா. அவர் வந்து பாத்தீங்கன்னா வள்ளி கும்மி பண்ணுவார். தன்னே நன்னே நானே தன்னே நன்னே நானே. அந்த பையன் பாத்தீங்கன்னா கொங்கு தமிழ்ல தான் பேசுவார். என்னடா தம்பி பண்ற? நான் ஒரு சில வருடங்களுக்கு பிறகு வேலை நிமித்தமாக வெளியூர் சென்று பிறகு திரும்பி வந்த பொழுது பேசுகிற ஒரு உரையாடல். என்னதாங்க பண்ற? வள்ளி கும்முடி எல்லாம் எப்படி சாமி போயிட்டு இருக்குது? அதெல்லாம் பண்றது இல்லைங்க மாமா. 2-3 பக்கம் பொண்ணு கேட்டு போனனுங்க, எங்கேயுமே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால ஸ்போக்கன் இங்கிலீஷ் போறனுங்க மாமா அப்படின்றாங்க. தமிழ் படித்தால் பொண்ணு கிடைக்க மாட்டேங்கிறது தான் இன்றைய இளைஞர்கள். ஏன்னா பெரும்பாலும் இளைஞர்கள் என்றே ஒரு தூவி விட்டு போய்விட்டார்கள் இல்லையா? வடிவேல் சொல்லுவது போல அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் என்பது போல இளைஞர்கள் என்று தூவிவிட்டு சென்றதால் இளைஞர்களை பற்றியும் நாம் பேச வேண்டியிருக்கிறது. சொல்வேந்தர் வேல்முத்தரசன் சொன்னார், நீங்க வந்து பொய்யா பேசிட்டீங்க, குறைய மட்டும் சொல்றீங்கன்னு. உண்மைகள் சில நேரம் கசக்கத்தான் செய்யும். பரமேஷ் சொல்கிறார், நாங்க தூய தமிழில் பெயர் வைக்கிறோம் என்று. அது குழந்தை, அது என்ன சொல்ல போகும்? நீங்க சொல்றது ஆமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க போகுது குழந்தை. அது பெரிய இளைஞனாக பிறகு அதை வரவேற்கிறதா இல்லையா என்று பாருங்கள். தமிழ் மொழி வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் உங்கள் பெயரை நீங்கள் மாற்றுகிறீர்கள். பரமேசில் இஸ் வருகிறது, அது வடமொழி. மறைமலையடிகளார் என்ற பெயர் வேதநாராயண சாஸ்திரியிலிருந்து வந்தது போல் நீங்கள் அதை மாற்றுங்கள். அதுதான் தமிழுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டு. இன்னொன்னு, வேல்முத்தரசன் அவர்களும் கடிவாளம் கட்டிய குதிரை போல் விலகி சென்று விட்டார். சத்யா பிரான்சிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்ஸ்டன்ட் காஃபின்னு அவர் சொன்னதாக சொன்னார். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? அவர் குழந்தை சொன்னதாக சொல்கிறார். இக்கால இளைஞர்கள் மீது இவர்களுக்கு அதீத பற்று இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த பற்று எதிரணி என்ன பேசுகிறது என்ற கண்ணை மூடும் அளவிற்கு இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் தமிழ் வீழ்ச்சியை நோக்கித்தான் செல்லும், செழிப்படையாது என்ற உண்மையை உறக்க கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் அருமையாக உங்கள் கருத்தை எடுத்துரைத்தீர்கள். மிகவும் அடிபட்டுள்ளீர்கள். மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். சொல்லடிப்பட்டிருக்கிறது. அப்புறமா தமிழிசையே மருந்தாக போட்டுக் கொள்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டா நான் தீர்ப்பு என்ன சொல்றது? செழிப்படைகிறதுன்னு தானே சொல்லணும். தமிழை தானே நீங்க மருந்தா போட்டுக்கிறேன்னு சொல்றீங்க. நீங்க ஒன்னும் மருத்துவமனையில போய் கட்டு போட்டுக்கு போறேன்னு சொல்லலையே நீங்க. அப்புறம் யாத்திசை அப்படின்னு ஒரு படம் ஓடல ஓடல. ஆனா அது ஒரு நல்ல படம், தமிழ் படம், அதனால்தான் அது ஓடல அப்படின்றீங்க. சரி. அப்புறம் வாடிய பெயர் கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வள்ளி கும்மிய பத்தி சொன்னீங்க. இது எல்லாத்தையுமே சொல்வேந்தர் அன்புமணி அருமையான தமிழில் தான் பேசினாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. எவ்வளவு அழகா அந்த 4 வரி கவிதைய சரளமா அப்படியே பேசச்சே, இதெல்லாம் கேட்கறச்சே தமிழ் மொழி எப்படிப்பா வீழ்ச்சி அடையும்? தமிழ் மொழி செழிப்பு தான் அடையும். வீழ்ச்சி அடைய காரணமே கிடையாது என்னைக்குமே தமிழ் மொழி. நீங்க ஹாய்ன்னு சொல்லுங்க, ஹலோ சொல்லுங்க, வணக்கம் சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க. தமிழ் மொழிய பெற்றோர்கள் வந்து எப்போ குழந்தைகள் எப்படி வேணா இருக்கட்டுமே, குழந்தைகள் நம்ம சொல்லி தந்துட்டே இருந்தா அவங்க கத்துக்க மாட்டாங்களா? இப்ப நம்ம எப்படி கத்துட்டோம்? நம்ம எதுக்கு இந்த சொல்வேந்தர் மன்றத்துல இப்போ தமிழ் மொழி வீழ்ச்சி அடைகிறது அப்படின்னு நிறைய பேர் சொன்ன வாதம் என்னவா இருக்கு அப்படின்னாக்க, ஹாய் ஹலோ அத பத்தி தான் நிறைய பேர் சொன்னீங்க நீங்க. அப்புறம் என் பொண்ணு கத்துக்க மாட்டேங்கிறா, என் பையன் வேண்டான்னு சொல்றான், அப்புறம் சமூக ஊடகங்களோட பாதிப்பு இருக்கு, வேலை கிடைக்க மாட்டேங்கிறது, இதெல்லாம் தான் உங்களோட வாதமா நீங்க வச்சீங்க. யாரு வீழ்ச்சி அடைய போறது அப்படின்னு பேசின அணி வந்து இதெல்லாம் ஒரு வாதமா வச்சுட்டே வந்தீங்க. சமூக வலைதளங்கள், வேலை கிடைக்கிறது இல்ல, என் குழந்தைகள் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறது, எல்லாம் இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க. அப்புறம் ஸ்கூல் பள்ளிய பத்தியும் நீங்க சொன்னீங்க.
பள்ளி எல்லாம் நேம் போர்ட்ஸ்லாம் அப்படிதான் இருக்கு அப்படின்றப்பலாம் நிறைய வாதங்களை ரொம்ப அழகா எடுத்து வச்சது வீழ்ச்சி அடைய போகிறது அப்படிங்கிற அணி ரொம்ப அழகா எடுத்து வச்சிங்க. நான் அவங்கள பத்தி எல்லாம் சொன்னதுனால திருப்பி சொல்ல விருப்பப்படல அவங்களோட வாதங்களை பத்தி. ஏன்னா இப்பவே மணி 9 ஆச்சு. அதனால ரொம்ப அழகா இதுதான் அவங்களுடைய சாராம்சம். ஆனா செழிப்படையிறது அப்படின்னு சொன்னவங்க நிறைய நல்லா பேசினவங்க வந்து காவ்யா ரொம்ப நல்லா ஒரு மாதிரி புள்ளி விவரத்தோட சொன்னாங்க. அப்புறம் அதே போல சொல்வேந்தர் பரமேஷ் வந்து என்ன சொன்னாருன்னா தமிழ் பெயர்களை வைப்போம் அப்படிங்கிறப்பல சொல்றாரு. அதே போல வேல்முத்தரசன் முதல்ல இருந்தே ரொம்ப ஒரு அருமையா ரொம்ப ஒரு உத்வேகத்தோட பேசிட்டே இருந்தாரு. கன்யா எல்லாருமே அவங்க சைட்லயும் ரொம்பவே அழகா எல்லாருமே அவங்களோட அணிக்கு வலிமையே சேர்த்திருக்கீங்க. யாரெல்லாம் பேசினாங்க? வேல்முத்தரசன், சசிகலா, கன்யா, பரமேஷ், காவ்யா இவங்கெல்லாம் செழிப்படைய போறது அப்படின்னு பல கவிதைகள், பல கவிஞர்கள், பல புள்ளி விவரங்கள் இதை எடுத்து வச்சு சொன்னாங்க. வீழ்ச்சி அடையிறது அப்படிங்கிற அணியில பேசிய அன்புமணி, அர்ச்சனா, தொம்மை, சத்யா, அப்துல் அலீர் இவங்க வீழ்ச்சி தான் அடைய போறது அப்படின்னு நிறைய வந்து அவங்களோட கருத்துக்களை எடுத்து வச்சாங்க. ஆனா அந்த வீழ்ச்சி அடைய போறது அணியிலேருந்தே செழிப்படைகிறது அணியில பேசறச்சே நிறைய கைத்தட்டல் அந்த ஒரு இது பார்த்துட்டே இருந்தேன் நான். அப்பன்னா அவங்களுக்கும் அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பட்டிமன்றம் நடக்கிறதே எதுக்காக? தமிழ் புத்தாண்ட நம்ம மகிழ்ச்சியோட கொண்டாடணும். நம்ம எப்ப மகிழ்ச்சியா கொண்டாடுவோம்? தமிழ் மொழி செழிப்படைஞ்சாதானே நம்ம மகிழ்ச்சியா கொண்டாட முடியும். இப்ப தமிழ் மொழி வீழ்ச்சி அடையிறது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாச்சுன்னா அப்புறமா இளைஞர்கள் மத்தியில இன்னும் ஹாய் ஹலோ ப்ரோ நிறைய ஆயிட்டே போகும். அது நம்மளோட கையில தான் இருக்கு. இளைஞரா இருக்கட்டும், முதியவர்களா இருக்கட்டும், எந்த மொழி வளர்ச்சி பெறணும் அப்படின்னாலுமே நம்ம தான் ஒரு எடுத்துக்காட்டா திகழணும். இப்போ இந்த பட்டிமன்றத்திலே நான் கூட நிறைய ஆங்கில வார்த்தைகள் உபயோகப்படுத்தியிருக்கலாம். அதனால தமிழ் மொழி வீழ்ச்சி அடைஞ்சிரும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா எப்பவுமே நம்ம ஊரோட ஒத்துவாள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? இப்ப நான் ரொம்ப தூய தமிழ்ல பேசிட்டே இருந்தேன்னா நீங்க சொல்றப்பலதான் நிறைய பேர் கூட்டத்திலேயே கலந்துக்க மாட்டாங்க. அதனாலதான் நம்ம கூட்டத்தை வரவழைக்கணும், கூட்டத்தை கவரணும் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம வந்து இல்ல சொல்வேந்தர்கள் தமிழ் சொல்வேந்தர்கள் மன்றத்துல பேசணும்னா சிவாஜி தமிழாப்பா அப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்பாங்க. உடனே சிவாஜி தமிழா அப்படின்னு தான் கேட்பாங்க அவங்க. ஆமா சிவாஜி தமிழ் அப்படின்னா அவங்க சொல்வேந்தர் மன்றத்துல சேரவே மாட்டாங்க. இல்லப்பா அதெல்லாம் இல்ல, நம்ம நடைமுறை வழக்கம் தான், இங்கிலீஷ் கலந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டா அவங்க சேர்ந்துருவாங்க. உடனே சேர்ந்த அப்புறம் நம்ம தான் நம்மளோட கையில தான் இருக்கு அவங்கள மாத்துறது. அத நம்ம நல்லாவே பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால தானே போன தரமும் அந்த பாட்டுக்கள் அப்படிங்கிறச்சே தமிழ் மொழி பாட்டு, அந்த பாட்டு இந்த பாட்டு அப்படின்லாம் கேட்கறச்சேயே நீங்களாம் எவ்வளவு அந்த பாட்டெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வந்து சொன்னீங்க இல்லையா? அதே போல ஜல்லிக்கட்டு எதுக்காக நம்ம போராடுறோம்? ஏன்னா நம்ம மரபை நம்ம பாதுகாக்கணும், நம்ம தமிழ் மொழியை நம்ம பாதுகாக்கணும். அதனால வீழ்ச்சி அடைகிறது அப்படிங்கிற அணியில பேசினவங்க ரொம்பவே உழைச்சிருக்காங்க. ஏன்னா எப்பவுமே நம்ம எதிரணியில பேசறச்சே அந்த ஃபாரா பேசுறவங்களோட ரெஃபரன்ஸ் நிறைய எடுக்கணும். நம்ம அப்பதான் அதை எதிர்த்து பேச முடியும். நம்ம அதை பத்தி பேச போறோம்னா ரொம்ப ஜாலியா பேசிட்டு போயிடலாம். ஆனா நம்ம அகெயின்ஸ்டா பேசுறோம் பாத்தீங்களா, அப்ப நிறைய புள்ளி விவரம் கொடுக்கணும் அதுக்கு. அதனால அவங்களுமே நிறைய உழைச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சது. அதனால தமிழ் மொழி என்னைக்குமே வீழ்ச்சி அடையாது. அது இளைஞர் கையில இருந்தாலும் சரி, முதியவர்கள் கையில இருந்தாலும் சரி, தமிழ் மொழி எப்பவுமே செழிப்படைஞ்சுதான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட தீர்ப்பு. அதுக்கு ஏத்தாப்புல நம்மெல்லாம் வந்து பாடுபடுவோம். ரொம்ப அழகா அவங்க வீழ்ச்சி அடையிற அணிய கேட்டீங்கன்னா வீழ்ச்சி அடையிறதுன்னு தான் நான் தீர்ப்பு சொல்லணும். அவ்வளவு அழகா பேசினாங்க அவங்களாம். நான் அவங்கள குத்தமே சொல்ல மாட்டேன். ஆனா அந்த மாதிரி ஒரு தீர்ப்பை வந்து கொடுக்க கூடாது. கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப இருக்கிற இளைஞர்கள்லாம் அதுலயே வந்து அந்த மாதிரி தீர்ப்பு வந்துச்சு. நம்ம எதுக்குடா நம்ம தமிழ் மொழிக்கு பாடுபடணும் அப்படிங்கிற ஒரு தவறான உதாரணமாக, தவறான எடுத்துக்காட்டாக போயிடும். அதனால்தான் தமிழ் மொழி
எப்பவுமே வீழ்ச்சி அடையவே அடையாது. உங்களை போல இளைஞர்கள் உள்ள வரைக்கும் தமிழ் மொழி செழிப்படைஞ்சுதான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தீர்ப்பு. இப்பொழுது மேடை சொல்வேந்தர் அவர்கள், நெறியாளர் அவர்கள். தமிழ் வாழ்க. நன்றி. இன்றைய நிகழ்வின் நடுவர் அவர்களே, மேன்மைமிகு சொல்வேந்தர் ராஜேஸ்வரி அம்மா அவர்களே, உங்களுடைய தீர்ப்பு வழக்கம் போல பட்டாசாய் வெடித்து இறுதியில் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தது போல செழுமை அடைகிறது என்று நீங்கள் அளித்த தீர்ப்புக்கு. இப்பொழுது மேடை சொல்வேந்தர் எழிலரசன் ஐயா அவர்களிடம் இருக்கிறது. சொல்வேந்தர் எழிலரசன் ஐயா. நன்றி 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 அன்பரசன் அவர்களே. இனிய சொல்வேந்தர்களே, நண்பர்களே, ஒரு அருமையான பட்டிமன்றம் நிறைவா நிகழ்ந்தேறி இருக்குது. மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னுடைய கணிப்பொறி பின்பக்கம் கொஞ்ச நேரம் சூடாகி புகையெல்லாம் வர ஆரம்பிச்சுது. ரொம்ப பயந்துட்டான். அந்த அளவு இந்த உரையாடல்கள் இருந்தது. இதை தனியா ஒரு 5 பேரை வச்சு பேச சொல்லியிருந்தா இது நடந்திருக்காது. இன்னும் ஒரு 5 பேர் அந்த எதிர் உட்கார்ந்து இருக்கவங்களுடைய உயரத்தை பொறுத்து தான் இந்த பக்கம் எவ்வளவு உயரம் போகலாம் அப்படின்றது முடிவாகுது. அருமையான ஒரு நிகழ்வா இருந்தது. மன நிறைவா இருந்தது. ஒரு 2 மணி நேரம் போனதே தெரியல. கண்டிப்பா இதை வந்து பொதுத்தளத்துல பகிரும்போது பெரிய வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமா அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். பங்கேற்பாளர்கள் எல்லாரும் சிறப்பா பேசினாங்க. 2 வாரங்களா நீங்க கண்டிப்பா இதனுடைய தயாரிப்புகளில் ஈடுபட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வாழ்த்துக்கள். உங்க முயற்சிகளுக்கு பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய நடுவர் அம்மா, அப்படி ஒருத்தவங்க இல்லைன்னா இந்த நிகழ்வு இப்படி நடக்காது. அதை ஒருத்தர்லையும் அதை எப்படின்னு சொல்லி அதை தெளிவா எடுத்துரைச்சு அதை விளக்கி தீர்ப்பு அருமையா விளக்கி சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றி அம்மா. அடுத்தடுத்து எங்க நிகழ்வுல கலந்துக்குங்க. பார்வையாளர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் இது போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்வோம். தமிழை வளர்ப்போம் என கூறி இந்த சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் 3வது இணைய வழி பட்டிமன்றத்தை நிறைவு செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம், பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். இதுக்கப்புறம் நேர கணக்கு இல்லை. கருத்து தெரிவிக்கிறவங்க தெரிவிக்கலாம். சுருக்கமா தெரிவிங்க. மிகவும் நன்றி சொல்வேந்தர். பரமேஷ் முதல்ல உயர்த்திட்டாரு. கொடுத்தமைக்கு நன்றி. யாரெல்லாம் அடுத்த 3 பட்டத்துக்கு பேச முடியாம போயிருச்சு அந்த தகவலை சொல்லிருங்க. நேர காப்பாளர் தான் சொல்லணும். முதல்ல நான் ராஜேஸ்வரி மேம்க்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேம். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்தை நமது மன்றத்துக்காக ஒதுக்கிய மிக்க நன்றி மேம். நான் ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்றேன். ஆக்சுவலா சத்யா பேசும்போது யார் இளைஞர்கள், இவங்க எல்லாம் இளைஞர்களா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க இல்லையா? அது வந்து பட்டிமன்றம் முடிஞ்சிருச்சு. இல்ல தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற கதையை நான் சொல்றேன். ஏன்னா நாங்க வந்து முதல் மீட்டிங் போட்டப்போ எங்களுக்குள்ளேயே இந்த சர்ச்சை இருந்துச்சு. யார் இளைஞர்கள், எத்தனை வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் இளைஞர்கள் அப்படின்னு. அப்போ எங்க தலைவர் வேல்முத்தரசன் அவருதான் சொன்னாரு, ஒரு குத்து மதிப்பா ஒரு 40 வயசுக்கு இருக்கிறவங்க இளைஞர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணா. இல்ல 40 எல்லாம் கம்மியா இருக்கிறது, 45 போடுங்க அப்படின்னு அடிச்சு விட்டாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் நல்லா பண்ணிருந்தீங்க. எதிரணி பயங்கர காம்படிஷனா இருந்தது. நல்லா தயார் பண்ணிருக்காங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரொம்ப ஆக்சுவலா எப்படி சொல்றது, ஒரு யுத்தம் மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. தெரிவிக்கலாம். அன்புமணி பிச்சுட்டீங்க. தமிழ் உங்களோட உச்சரிப்பு அருமை. நன்றி. ஒரு நிமிஷம் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கலாமா?